යන්න මාත් එක්ක යොහන් 21ට. யோவானின் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துக்கு பிரட்டிக் கொள்ளுங்கள். දැන් යේසුස් වහන්සේ නැවත නැගිට්ටායින් පස්සේ இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிர்த்தெழுந்த பிற்பாடு දෙවතාවක් උන්වහන්සේගේ ගෝලයින්ට උන්වහන්සේ තමන් වහන්සේව පෙන්නවා. தன்னுடைய சீசர்களுக்கு 2 முறை பிரகாசம் அளித்தார். පළවෙනි එක முதலாவது අද. இன்று. ඒ කියන්නේ යේසුස් වහන්සේ නැවත නැගිට්ට ඒ ඉරු දින இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிர்த்தெழுந்த அதே ஓய்வு நாளிலே ගෝලයෝ කාමරයක් ඇතුලේ දොර වහගෙන හිටියා. சீசர்கள் ஒரு அறையிலே அங்கு கதவை பூட்டிக் கொண்டிருந்தார்கள். බය වෙලා හිටියා. பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். එතකොට යේසුස් වහන්සේ එහෙම මටන් ගාලා ඒ කාමරය තුලට ඇතුල් වුණා. திடீரென்று இயேசு அங்கு காட்சி அளித்தார். එතකොට තෝමස් හිටියේ නැහැ. தோமா இருக்கவில்லை. ඉතින් යේසුස් වහන්සේ ඒගොල්ලන්ට තමන් නැවත නැගිට්ට බව පෙන්නුවා. அவருக்கு இயேசு கிறிஸ்து தன் மறுபடியும் உயிர்த்தெழுந்ததை அங்கு காட்டினார். දින 8කට පස්සේ 8 நாட்களுக்கு பிற்பாடு තෝමසුත් ඉඳද්දී தோமசும் இருக்கும் நேரத்திலே ඔන්න යේසුස් වහන්සේ නැවත එතනට ආවා. மறுபடியும் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வந்தார். එතකොට පළවෙනි දවසේ முதலாம் நாள் 8වෙනි දවසේ 8வது நாள் යේසුස් වහන්සේ තම ගෝලයින්ට තමන්ව පෙන්눔 කරා. தன்னுடைய சீசருக்கு தன்னை காண்பித்தார். එතකොට මේ ගෝලයින්ට හරි හැපි. அந்த சீசருக்கு சரியான சந்தோஷம். අපේ ස්වාමීන් වහන්සේ නැවත නැගිට්ටා. கடவுள் மறுபடியும் உயிர்த்தெழுந்து விட்டார். බලාපොරොත්තු රහිතව හිටපු අපිට බලාපොරොත්තුව දුන්නා. எதிர்பார்ப்பு இல்லாத இருந்த எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்து விட்டார். ඊට පස්සේ அதற்கு பிற்பாடு හැමදාම ඒගොල්ලෝ බලාපොරොත්තු වුණා. ஒவ்வொரு நாளும் அவரை எதிர்பார்த்தார்கள். ඔන්න දැන් යේසුස් වහන්සේ இப்படி ஆண்டவர் வருவார். අදයි இன்று வருவார். ඒ කියන්නේ උන්වහන්සේ නැවත නැගිට්ටානේ. மறுபடியும் உயிர்த்தெழுந்து விட்டார் தானே. ඔක්කොම දැක්කනේ අපි 11 දිනා දැක්කනේ. 11 சீசனும் கண்டார்கள் தானே. දෙවතාවක් ආවනේ අපි මැදියට. முறை வந்தார் தானே. ඉතින් දැන් ඉතින් ඉතිරි දේවල් කරන්න එපා. இது அடுத்த காரியங்கள் செய்ய இருக்கின்றது தானே. අදයි කියලා බැලුවා. இன்று வருவார் என்று பார்த்தார்கள். ආවිනේ. வரவில்லை. සතියක් බැලුවා. ஒரு வாரம் பார்த்தார்கள். සති දෙකක් බැලුවා. 2 வாரங்கள் பார்த்தார்கள். දැන් ටික මේගොල්ලන්ට අමුතු බයක් එන්න පටන් வர வர ගත්තා. கொஞ்சமாக ஒரு வித்தியாசமான ஒரு பயம் ஏற்பட்டது. අටේ මොනවද උන්නේ? ஓ என்ன நடந்தது? මොකෝ යේසුස් වහන්සේ මේ දවස්වල ආයේ එන්නේ නැත්තේ? இயேசு மறுபடியும் ஏன் இப்போது வருவதில்லை? ඒ බය කම්පනයකට හැරුණා. அந்த பயம் ஒரு මන අලුත්. மன அழுத்தத்தை கொண்டு The வந்தது. fear became depression. ඊට පස්සේ ගෝලයෝ මම හිතන්නේ 5 දිනක් විතර වගේ 4-5 දිනක් විතර වගේ අපි යනවා බයන්න ගෙදර කියලා ගෙදර ஒரு ගිහින්. 5-6 சீசர்கள் நம்ம மறுபடியும் அங்கே திரும்பி போய்விட்டார்கள் தங்க வீட்டுக்கு. ඉතින් පේත්‍රුස් තමයි ඔය ගෝලයෝ අතර හිටපු වැඩි මහල්ලා. அந்த பேதுரு தான் சீசரில் இருந்த மூப்பர். මොකද යේසුස් වහන්සේ තෝරගන්නකොටම කසාද බැඳලා හිටපු මිනිස්සයානේ. இயேசு சீசர்களை தேர்ந்தெடுக்கும் போது பேதுரு திருமணம் முடித்திருந்தவர். කසාද බඳින්න යුදෙව්ව අවුරුදු 40න් ඉහළනේ. யூதரக திருமணம் முடிப்பது 40 வயது கடந்த பிற்பாடு. යේසුස් වහන්සේට වයස 30 දී තමයි උන්වහන්සේ සේවය පටන් ගත්තේ. 30வது வயதிலே இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை ஆரம்பித்தார். උන්වහන්සේගේ වයසට හරියන යොන්ව තමයි උන්වහන්සේ තෝරගත්තේ. அவருக்கு சரியான விதத்தில் அந்த சமமான வயதில் உள்ளவர்கள் தான் தெரிந்து கொண்டார். හැබැයි පේත්‍රුස් විතරක් පොඩ්ඩක් වැඩි මහල්ලේ. பேதுரு மாத்திரம் மூத்தவராக இருந்தார். දැන් ගෝලයෝ 10 දෙනා இந்த 10 சீசர்களும் පේත්‍රුස් දිහා බලන්න ගත්තා. பேதுரு நோக்கி பார்க்க தொடங்கினார்கள். ඔයානේ අපි අතර සීනියර් நீங்க தான் எங்களிடத்தில் இருக்கிற பெரியவர் மூப்பர். ලොක්කා නෑනේ බං. மற்றவர் பெரியவர் இல்லையே. ලොක්කා පේන්න නෑනේ. அவரை காண்பதற்கு இல்லையே. පළවෙනි දවස මතු වුණා. முதலாவது நாள் வந்தார். 8වෙනි දවස මතු වුණා. 8வது நாள் வந்தார். දැන් කෝ? இப்ப எங்கே? දැන් මොනවද කරන්නේ? என்ன செய்வது? පස්සේ පේත්‍රුස් කිව්වා பேதுரு சொன்னார், ජෙරුසලේම හිටියානම් හරියන්නේ නැහැ. எருசலேம் இருந்தா சரி வராது. මයි යනවා ගෙදර කියලා. நான் வீட்டுக்கு போகிறேன். ඉතින් ගලිලෙන්නේ පේත්‍රුස් ආවේ. கலிலேயன் தான் பேதுரு வந்தார். පේත්‍රුස් ගෙදර ගියා. அவர் வீட்டுக்கு போனார். එතකොට පේත්‍රුස් සමග හිටපු යාකෝබ් යොහන් අනිවාර්යයෙන්ම යන්න ඇති. பேதுரோடு இருந்த யாக்கோபு யோவான் கட்டாயம் போயிருக்கலாம். තව එක්කෙනෙක් හිටියා කානාවල ඉඳන් ආපු එක්කෙනෙක්. கானாவிலிருந்து வந்த ஒருவர் இருந்தார், නතානියෙල් කියලා. நத்தானியேல் என்பதால். එයාත් කිව්වා මාත් එනවා බං උඹලා ගෙදර. நான் உங்களோட வரேன் என்று சொன்னார். තව දෙන්නෙක් කිව්වා මාත් එන්නම් උඹලා இன்னும் ගෙදර. 2 பேர் நானும் வரேன்னு சொன்னார். පස්සේ දැන් සේරම දැන් යනවා පේත්‍රුස්ගේ ගෙදර. பேதுருடைய வீட்டுக்கு அனைவரும் போகிறார்கள். දැන් පේත්‍රුස්ගේ ගෙදරට වෙලා දැන් මුන් ඉන්නවා. பேதுருடைய வீட்டில் அவர் இருக்கிறார்கள். දැන් අපි හිතමු நாங்கள் யோசிப்போம், சிந்திப்போம். පේත්‍රුස්ගේ ගෙදර සීන් එක බලමු පොඩ්ඩක් හිතමු. பேதுருடைய வீட்டில் எப்படிப்பட்ட ஒரு காட்சி இருக்குது என்பதாக. මිනිහා විතරයිනේ කසාද බැඳපු அவர் මිනිස්සයා. மாத்திரம் தான் திருமணம் முடித்தவர். දැන් ගෙදර ගෑණි அவர் மனைவி இருக்கின்றார். ප්‍රශ්න අහන්න ඇති. கேள்வி கேட்டிருக்கலாம். මේ දැන් ඊට මොනවා කරන්නද බලාපොරොත්තු? இப்ப என்ன செய்ய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? කෝ ඔයගොල්ලන්ගේ ලොක්කා මැරුණා. உங்களுடைய தலைவர் மறுத்து விட்டார்.
නැවත නැගිට්ටා කියලා ඕගොල්ලෝ කියන්නේ. மறுபடி உயிர்த்தெழுந்தால் நீங்க தான் சொல்றீங்க. දෙපාරක් ඕගොල්ලෝ දැක්කලු. இருமுறை நீங்க கண்டீர்களா? ඉතින් ඊට පස්සේ නෑනේ. அதுக்கப்புறம் இல்லையே. දැන් ඔය නැවත නැගිට්ටා කියලා අර ඕගොල්ලෝ දැක්ක හරි දැක්කම කියමුකෝ. சரி நீங்க ரெண்டாவது உயிர்த்தெழுந்த கண்டேன்னு சொல்லுவோமே. ඒ වුණාට දැන් අද එතුමා ඕගොල්ලෝ ළඟ නෑනේ. இப்ப உங்க மத்தியில அவர் இல்ல தானே. ඉතින් මෙහෙම ගෙදරට වෙලා ඉඳලා මොනවා හරි කරන්න බෑ. இப்படி வீட்டுக்குள்ள வந்து என்ன சரி செய்யத்தானே வேணும் நீங்க. දැන් ඔයත් එක්ක තව ඔන්න 6 දෙනෙකුත් ඉන්නවා. உங்களோட 6 பேர் இருக்கிறாங்க. මොනවා හරි කරන්න. நீங்க என்ன சரி செய்யுங்க. මෙහෙම ගෙදර භාර්යාව වද දෙන්න ඇති. இப்படியாக வதைத்திருக்கலாம் பேதுருடைய மனைவி. දැන් මෙතන ඉන්නවා භාර්යාවන්. இந்த இடத்துல மனைவி மார்கள் இருக்கின்றார்கள். ඕගොල්ලෝ පොඩ්ඩක් හිතලා நீங்க බලන්න. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ඕගොල්ලන්ගේ මිනිහා තමයි පේත්‍රුස්. உங்களுடைய கணவன் தான் பேதுரு. අවුරුදු 3කට කලින් 3 வருடங்களுக்கு முன்பதாக අර යේසුස් කියන එක පස්සෙන් ගියා. இயேசுவை அவரை நோக்கி போனார்கள். හරි හාස්කම් වුණා. அற்புதங்கள் நடைபெற்றன. හොඳ දේශනා කරා. நல்ல பிரசங்கம் செய்தார். පස්සේ දෙයියනේ දැන් ගිය මාසේ අල්ලලා මැරුවානේ. கடந்த வாரத்தில் கொலை செய்தார்கள். கடந்த மாதம் கடந்த மாதம் வெள்ளிக்கிழமை கொலை செய்தார்கள் தானே. නෑ නෑ ගිය මාසේ. ඔයා කියන්නේ கடந்த மாதம் මාසයකට කලින් එයාව මැරුවානේ. ஒரு மாதத்துக்கு முன்பு தான் கொலை செய்து விட்டார்கள். ඕගොල්ලෝනේ කියන්නේ ඕගොල්ලෝ දෙපාරක් පණ පිටින් ආපු එක දැක්කා කියලා. நீங்க தானே சொன்னீங்க உயிரோட இருமுறை வந்தார் கண்டும் என்பதாக. දැන් ඔය භාර්යාවන් ඔහොම කියයිද නැද්ද? இப்படி மனைவிமார்கள் சொல்வாங்களா இல்லையா? පොඩ්ඩක් හිතන්න පොඩ්ඩක්. சிந்தித்து பாருங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. පොඩ්ඩක් හිතන්න. சிந்தித்து பாருங்க. ඕගොල්ලෝ කියයි. நீங்க சொல்லுவீங்க හරි දැන් ඉතින් එයා නැවත නැගිට්ටම කියමුකෝ. சரி அவர் மறுபடியும் உயிர் தெழுந்தானே சொல்லுவோமே. කො අද මේ නෑනේ. இப்ப இல்ல தானே இங்க. ඔගොල්ලෝ මොනවා හරි කරන්න நீங்க එපා. ஏதாவது செய்யத்தானே வேணும். ආපහු මාළු අල්ලන්න හරි යන්න. மறுபடியும் மீன் பிடிக்க சொல்லி போங்க. ගෙදරට හරි මොකක් හරි හම්බ කරලා හරි දෙන්න. வீட்டுக்கு என்ன செய்ய சம்பாரிச்சு கொண்டு வாங்க. ඉතින් ඔහේ ඔය 7 දෙනා උදේ නැගිටිනවා. அந்த 7 பேரும் காலையில எழும்புறாங்க. අපි හදලා දෙන කෑම කනවා. நாங்க செஞ்சு கொடுக்க சாப்பிடுறாங்க. ආයෙ ඔය 7 දෙනා ඔහේ නිකන් ඇවිදිනවා. மறுபடியும் அங்கங்க 7 பேர் அலையுறாங்க. ආයෙ එනවා. மறுபடியும் வாராங்க. ආයෙ දවාලිට කනවා. பகலுக்கு சாப்பிடுறாங்க. ආයෙ ඔහේ ඇවිදිනවා. மறுபடியும் அங்கங்க அலையுறாங்க. ඔගොල්ලන්ගේ මූණවල් දිහා බලනකොට உங்கள் முகங்களை பார்க்கும்போது මොකද්ද නැති කරගෙනවා. ஐயோ இல்லாம இழந்து விட்டதை போல இருக்கு. හරි ඉතින් යේසුස් මැරුණා. ඉතින් ඉවරයි දෙයියා. இயேசு மரித்தார், முடிஞ்சது கடவுளே. දැන් ඉතින් මේ ජීවිතේ ගෙනියන්න බලන්න. මේ ජීවිතේ ඉතින් ගෙනියන්න இந்த බලන්න. வாழ்க்கையை கொண்டு போய் நடத்த பாப்போம். මෙතන ඉන්න භාර්යාවන් ඔහොම ඔයගොල්ලන්ගේ මිනිහට කියයිද නැද්ද? இங்க இருக்கிற மனைவி மாருங்க கனவு மாருங்க இப்படி சொல்லுவீங்களா இல்லையா? දැන් ඒ අස්සේ පේතෘස්ට හිටියා නැන්දම්මා කියලා. அந்த இடத்துல பேதுக்கு ஒரு மாமி இருந்தாங்க. නැන්දම්මලා කියන්නේ වස බෝම්බ. மாமியார் சொன்னா விச ගුණ්ඩු. குண்டுகள். කලාතුරකින් හොඳ නැන්දම්මලා හම්බෙනවා. இருந்து நின்று நல்ல மாமியார்கள் கிடைப்பாங்க. අපි දෙන්නට නම් නියම எங்க නැන්දම්මා நல்ல කෙනෙක් ஒரு மாமியார் கிடைத்திருந்தாங்க. හම්බෙලා හිටියා. ගෑනු කෙසේ වෙතත් නැන්දම්මා නම් නියම. மாமியார்ல இருந்தாங்க. දැන් ගෑනුත් හොඳයි. බලන් ඉන්නවා හින්දා අපි දෙන්න දිහා. ඒ වුණාට ஆனாலும் බොහෝ නැන්දම්මලා அநேக மாமியார்மார்கள் මාර විදියට ගේම් දෙන්නේ. நன்றாக கேம் கொடுப்பார்கள். දැන් ඒ නැන්දම්මා அந்த மாமியார் පේත්‍රොස් යේසුස් වහන්සේව අනුගමනය කරන්න කලින් பேதுரு இயேசுவை பின்பற்ற முன்பதாகவே මාරාන්තික උණක් හැදිලා ඉඳලා යේසුස් වහන්සේගෙන් සුවය ලබා ගත්ත பயங்கரமான කෙනෙක්. ஜூரத்தில் இருந்து இயேசுவை சுகமாக்கினார். ඉතින් එයා කියනවා ඇති அவர் சொல்லியிருக்கலாம், හරි පුතේ ඉතින් යේසුස් වහන්සේ මටත් සුවය දුන්නා තමයි. மருமகனே இயேசு கிறிஸ்து எனக்கும் சுகம் கொடுத்தார் தான். දැන් උන්වහන්සේ නෑනේ. இப்ப அவர் இல்ல தானே. පුතායි අර යාළුවෝ ඉතින් මෙතන නිකන් ඉන්න එකට වඩා மகனே நீங்களும் நண்பர்களும் இங்கே சும்மா இங்க இருக்கிறதை விட ඉතින් පුතාලත් මොකක් හරි එකක් කරා නම් හොඳයිනේ. நீங்கள் ஏதாவது செஞ்சா நல்லது தானே. වෙයිද නැද්ද? செஞ்சிருப்பாங்களா இல்லையா? අද சொல்லுங்க. නැන්දම්මලත් ඉන්නවා ඇති මෙතන එක්කෙනෙක්. இந்த இடத்துல சில மாமிமார்கள் இருப்பாங்க, அவங்க நினைப்பீங்க அப்படி நினைச்சிருக்கலாம். හිතලා බලන්න බෑනා ගෙදරට වෙලා ඉන්නවා මොනවත් කරන්නේ නැහැ. மருமகன் ஒண்ணுமே வீட்டில் இருக்கும்போது மாமியார் நீங்க என்ன சிந்தித்து பாருங்க. තව යාළුවෝ 6 දෙනෙක්වත් ගෙනලා 6 තියන් ඉන්නවා. நண்பர்கள் வேற வீட்டுக்கு கூட்டி வந்திருக்கிறார். මොන් මොනවත් කරන්නේ அவங்க ஒண்ணுமே செய்யாம இருக்கிறாங்க. කොහෙදෝ බලාගෙන ඉන්නවා. ஏதோ பார்த்து கொண்டிருக்கிறாங்க. 7 දෙනාම මානසිකව වැටිලා. அங்க 7 பேர் மானசிக ரீதியில விழுந்திருக்கிறாங்க. හරිද? சரியா? ඔන්න ඒ වගේ දවසක அப்படி ஒரு நாளிலே ඔන්න මොහොතේ එතන අයිනේ මුන් 7 දෙනා ඉඳගෙන ඉන්නවා. ගල් ටිකක් එතන තියෙනවා. கடற்கரை ஓரத்துல சில கற்கள் இருக்கிறது. 7 பேர் அங்க அமர்ந்திருக்கின்றார்கள். දැන් මම මගෙත් එක්ක ඉස්රායල් ආපු කට්ටිය දන්නවා ඇති කොතනද මං කතා කරන්න කියලා. ප්‍රයිමසි ඔෆ් පීටර්. பாஸ்டரோடு இஸ்ரேல் சண்டர்கள் தெரியும். பாஸ்டர் எந்த இடத்தை கொடுத்து பேசுகிறார் என்பதாக. අර ගල් එහෙම ගොඩක් තියෙන්නේ. அநேக கற்கள் அங்க இருக்கிற இடம். ඒ වයින්දගෙන ඉන්නවා. அந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருந்தார்கள். ටක් දාලා திடீரென்று පළවෙනි පදේ බලන්න. முதலாவது வசனம் 21ஆம் அதிகாரம் முதலாவது வசனம். ඉන්පසු යේසුස් වහන්සේ තිබේරියස් නම් මුහුද ළඟදී ගෝලයන්ට නැවත ප්‍රකාශ වූසේක. කියවන්න.
උන්වහන්සේ ප්‍රකාශ වුණේ මේ ආකාරයෙන්ය. සීමොන් පේත්‍රුස්ද එකයි කියවපන් බං එකයි සීමොන් පේත්‍රුස්ද ආ. දිදිමුස් නම් තෝමස්ද දෙකයි ගලිලේ කානානුවර නතානියල්ද තුනයි සෙබදිගේ පුත්‍රයෝද දෙන්න යාකෝබ් යොහන් උන්වහන්සේගේ ගෝලයන්ගෙන් තවත් දෙදෙනෙක්ද දෙන්න. එක්ව සිටියෝය. හත් දෙනෙක් ඊට පස්සේ සීමොන් පේත්‍රුස් මසුන් අල්ලන්ට යමි ඔවුන්ට කීවේය. ඇති වාසිගෙන இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரிய கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தும் விவரமாவது சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரரும் அவருடைய சீசர்களும் வேறு 2 பேரும் கூடியிருந்த போது சீமோன் பேதுரு மற்றவரை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். දැන් තේරෙනවද කතන්දරේ விளங்குகிறதா கதை? දැන් මේ හත් දෙනා ඉන්නවා එතන இந்த 7 பேரும் அங்கே இருக்கின்றார்கள். පේතෘස් කියනවා பேதுரு சொல்லுகிறார், මම යනවා බම් මාළුවල්ල நான் போறேன்டா மீன் பிடிக்க. දැන් ඇයි පේතෘස් ඕක කිව්වේ කියලා මං කිව්වා නේද ஏன் பேதுரு அதை சொன்னார் நான் சொன்னேன் தானே? දැන් තේරෙනවද விளங்குகிறதா? යේසුස් වහන්සේ දෙපාරක් මතු වුණා ஏன் 2 முறை இயேசு காட்சி அளித்தார்? දැන් පෙන්නේ இப்பொழுது இல்லை. ගෙදර පීඩන வீட்டிலே பிரச்சனை. අනිත් 6 දෙනාට එච්චර ගාණක් නැහැ அந்த 6 பேருக்கு அவ்வளவு கவலை பிரச்சனை இல்லை. හැබැයි පේතෘස්ට ගෙදර ඉන්න බෑ ஆனால் பேதுருக்கு வீட்டில் இருக்க முடியவில்லை. පේතෘස් කියනවා பேதுரு சொல்லுகிறார், මම යනවා බම් මාළුවල්ල நான் போறேன் மீன் பிடிக்க. මිත්‍රවරුනි මේකේ ලොකු රහසක් තියෙනවා நண்பர்களே, இது பெரிய ஒரு ரகசியம் இருக்கின்றது. පේතෘස් සේවය කරන්නේ නැතුව ඉන්න හිතපු කෙනෙක් නෙවෙයි பேதுரு ஊழியமே செய்யாம இருக்க வேண்டும் நினைத்து கொண்டு இருந்த நபர் அல்ல. එච්චර යේසුස් වහන්සේව ප්‍රතික්ෂේප කරලත් அவ்வளவு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தும் கூட යේසුස් වහන්සේව කුරුසිපත් කරායින් පස්සේ இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்த பிற்பாடு පේතෘස් ගලිලයට පැනලා ගිහින් හිටියේ නෑ பேதுரு கலிலேயாவுக்கு ஓடி போயிருக்கவில்லை. පේතෘස් මේ යේසුස් වහන්සේව මේ ප්‍රතික්ෂේප කරලා பேதுரு இயேசுவை மறுதலித்து விட்டு රෑම ගලිලේ වලට යන්න තිබ්බා அதே இரவிலே கலிலேயாவுக்கு ஓடி போய் இருந்தது. ගෙදර යන්න තිබ්බා வீட்டுக்கு போய் இருக்கலாம், ගියේ නෑ போகவில்லை. ගෝලයොත් එක්ක හිටියා சீசர்களோடு இருந்தார். එදා රෑත් හිටිය ගෝලයොත් அன்று එක්ක இரவும் சீசரோடு இருந்தார், පහුවදාත් හිටියා மறுநாளும் இருந்தார், ඉරිදාත් හිටියා ஓய்வு நாளிலும் இருந்தார். හිටපු හන්ද නේනම් යේසුස් වහන්සේ එනකොට දැක්කේ இருந்தபடினால் தானே இயேசு வரும்போது கண்டார். මගදලේ මරියා ඇවිල්ලා කියනකොට மகதலேனா மரியா வந்து சொல்லும் போது පේතෘස්නේ කඩාගෙන දිව්වේ பேதுரு සෝනට தான் ஓடிக்கொண்டு போனான் அங்கே மயானத்துக்கு, තේරෙනවද கல்லறைக்கு. ඊට පස්සේ அதன் பிற்பாடு දවස් 8ක් යේසුස් වහන්සේගෙන් කිසිම හොඩුවාවක් නැහැ 8 நாளுக்கு பிற்பாடு எந்த விதமான காரியமே கிளையில் இருக்கவில்லை இயேசு ඒ குறித்து. පේතෘස් ගලිලේ ගියේ නැහැ ஆனாலும் கூட பேதுரு கலிலேயாவுக்கு போகவில்லை. යෙරුසලමේ எருசலேமிலே අනිත් ගෝලයෝ 10 දෙනා සමග හිටියා மற்ற 10 சீசரோடும் கூட இருந்தார். පේතෘස් සේවය දාලා යන්න හිතපු එකෙක් නෙවෙයි பேதுரு ஊழியத்தை விட்டு போக நினைத்த இந்த நபர் அல்ல, ශක්තිමත් පුද්ගලයෙක් ஒரு பலவான். හැබැයි ஆனால் මේ අවස්ථාවේ இந்த சந்தர்ப்பத்திலே පේතෘස් කියනවා பேதுரு சொல்லுகிறார், මං යනවා බම් මාළු අල්ලන්න நான் போறேன் மீன் பிடிக்க, මගේ පරණ රැකියාවට මම යනවා நான் பழைய தொழிலுக்கு நான் போகிறேன், මං සේවය දාලා යනවා நான் ஊழியத்தை விட்டு போகிறேன். ඇයි දන්නවද ஏன் தெரியுமா? පේතෘස්ටයි අනිත් ගෝලයින්ටයි හැඟුණා பேதுருக்கும் மற்ற சீசர்களுக்கும் உணர்வு வந்தது, යේසුස් වහන්සේ අපිව අත්හැරියා කියලා இயேசு கிறிஸ்து எங்களை கைவிட்டார். කී දෙනෙකුට ඔය අත්දැකීම තියෙනවා எத்தனை பேருக்கு இந்த அனுபவம். அனுபவம் இருக்கின்றது? සමහර වෙලාවට சில நேரங்களிலே අපි මානසිකව වැටිලා ඉන්න මොහොතේ நாங்கள் மானசீக ரீதியிலே வீழ்ந்திருக்கும் போது යේසුස් වහන්සේ ඕනේ අපිට இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டும், ශුද්ධාත්මයන් වහන්සේගේ සිප ගැනීම අපිට ඕනේ பரிசுத்த ஆவியானவர் அரவணைப்பு எங்களுக்கு வேண்டும், දෙවියන් වහන්සේගේ වචනය අපිට ඕනේ ஆண்டவர் வார்த்தை எங்களுக்கு வேண்டும், දෙවියන් වහන්සේගේ ස්පර්ශය අපිට ඕනේ அவருடைய தொடுகை எங்களுக்கு வேண்டும். හැබැයි ඉන්නේ ஆனால் வராது. වේලිච්ච ගතිය ஒரு காய்ந்து போன நிலைமை. මොනවත් නැහැ කෝ දෙවියන් වහන්සේ ஒன்றுமில்லை, எங்கே ஆண்டவர்? පේන්න නැහැ காண்பதற்கு இல்லை. පල්ලි ගියත් சபைக்கு போனாலும் ඔක්කොම හැමෝම ප්‍රශංසා කරනවා எல்லாரும் துதிக்கின்றார்கள். මම
වේලිලා. நான் காய்ந்து போயிருக்கிறேன். බයිබලේ කියවන්න ගත්තට வேதத்தை வாசிக்க எடுத்தால் නිකන් ඊට වැඩිය නවකතාවක් කියවුවා නම් හොඳයි. அதை விட ஒரு நாவல் புத்தகத்தை எடுத்து வாசிக்கலாம். යාඥා කරත් ஜெபம் பண்ணினாலும் නිකන් මෙහෙම තකරමක් තියාගෙන තකරමකට කතා කරා වගේ ஒரு හැංගීමක්. தகரத்தோடு பேசுவதை போல මේ හැංගීම කී දෙනෙකුට තියෙනවද? இந்த உணர்வு எத்தனை பேருக்கு இருக்கின்றது வந்தது? අත උස්සලා පෙන්නන්න. அதோ கையை வைத்து காட்டுங்கள். මම කියන්නේ நான் சொல்வது මේක අලුත් එකක් නෙවෙයි. இது புதிய காரியம் அல்ல. පේතෘස්ටක් ඔය හැංගීම තිබුණා. பேதுருக்கும் இந்த உணர்வு வந்தது. හැබැයි යහපත් පණිවිඩය මොනවද දන්නවද? நல்ல செய்தி என்ன தெரியுமா? මේගොල්ලෝ හිතුවට යේසුස් වහන්සේ අපිව අතහැරලා කියලා. இவர்கள் யோசித்தார், நினைத்தார்கள் இயேசுவை கைவிட்டார் என்பதாக. යේසුස් වහන්සේ අතහැරියේ. இயேசு கைவிடவில்லை. අපේ යේසුස් වහන්සේ. எங்களுடைய ஆண்டவர் இயேசு. අපි උන්වහන්සේව අතහැරියත් நாங்க அவரை கைவிட்டாலும் கூட උන්වහන්සේ අපිව අතහරින්නේ නැහැ. அவர் எங்களை ஒருபோதுமே கைவிட மாட்டார். උන්වහන්සේ අපේ අත අල්ලගත්තේ அவர் எங்களுடைய கரத்தை பற்றி கொண்டது අතහරින්න නෙවෙයි. கைவிடுவதற்காக அல்ல. කසාද බැඳපු මිනිස්සු திருமணம் முடித்தவர்கள் විවාහ මංගල්‍යයේදී කියනවා திருமண நாளை சொல்வார்கள், මම අතහරින්නේ නැහැ. நான் கைவிட மாட்டேன், හැබැයි අතහරිනවා. ஆனா கைவிடுவோம். අම්මලා පවා දරුවන්ව අතහරින අවස්ථා තියෙනවා. அங்கே தாய் சகோதரர்களை கைவிடுற சந்தர்ப்பம் அநேகம் உண்டு. දරුවෝ දෙමව්පියන්ව අතහරින අවස්ථා තියෙනවා. பிள்ளைகள் பெற்றோரை கைவிட்டு போத சந்தர்ப்பம் அநேகம் உண்டு. යේසුස් වහන්සේ ඕගොල්ලන්ව කවදාවත් ஒருபோதும் இயேசு கிறிஸ்து எங்களை கைவிட மாட்டார். එහෙම හැඟෙයි, அப்படி உணர்வு வரும், එහෙම දැනෙයි, அது தெரியும், එහෙම පෙනෙයි. அப்படி காண்கலாம், නමුත් අතහරින්නේ නැහැ. ஆனாலும் கைவிட மாட்டார். දැන් ඊළඟදී அடுத்தது බලන්න පේත්‍රෝස් අනිත් 6 දෙනාට කිව්වේ නේ மற்ற 6 பேருக்கும் பேதுரு சொல்லவில்லை, වරෙන් මචං අපි පාඩුවේ වෙන මොකක් හරි කරමු "வா කියලා. மச்சான், நாங்க ஏதாவது செய்வோம் என்பதாக சொல்லவில்லை. එයා අනිත් අයව බලපෑවේ නැහැ. மற்றவர்களை பலவந்தப்படுத்தவில்லை. පාදික්කවිල්ල அவர் තාක්කවිල්ලයි. එයා මොනවද දන්නවද කරේ? அவர் என்ன தெரியுமா செய்தார்? මං යනවා මාළුවල්. நான் போகிறேன் மீன் பிடிக்க. මිත්‍රවරුනි, நண்பர்களே, සමහර වෙලාවට අපි சில நேரங்கள் நாங்கள் ස්වාමි පුරුෂයෝ හැටියට, கணவன்மார்களாக, භාර්යාව හැටියට, மனைவிமார்களாக, දෙමව්පියෝ හැටියට, பெற்றோர்களாக, දරුවෝ හැටියට, பிள்ளைகளாக, සේවකයෝ හැටියට, ஊழியக்காரர்களாக, අදහෙලිවන්තයෝ හැටියට விசுவாசிகளாக, සමහර විට අපි சில நேரங்களில் நாங்கள் කම්පනය නිසා ஒரு தாக்கத்தின் நிமித்தமாக අපි තීරණ ගන්නවා. நாங்க தீர்மானம் எடுக்கிறோம். හැබැයි ஆனால் ඒ තීරණයට බලපාන්න යන්නේ අපි විතරක් නෙවෙයි. அந்த தீர்மானத்துக்கு தாக்கவர் நாங்க மாத்திரம் அல்ல. මොකද ඊළඟට කියවන්න அந்த வசனம் சொல்லுகிறது, ඒවල ඉවර කරපු තැනින් කියවන්න முடிச்ச இடத்துல வாசிப்போம். අපිත් නුඹ සමග එමු යයි ඔහුට කීවෝය. හරි. அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடன் கூட வருகிறோம் என்றார்கள். මේක තමයි මිනිස්යාගේ මානසිකත්වය. இது தான் மனிதனுடைய மானசீக நிலைமை. පේත්‍රුස් කිව්වේ பேதுரு சொன்னது, මම යනවා. நான் போகிறேன். අනිත් 6 දෙනා කිව්වා மற்ற 6 பேரும் சொன்னார்கள், අපිත් එනවා. நாங்களும் வருகிறோம். මිත්‍රවරුනි, நண்பர்களே, අපේ පවුලේ අය, எங்கள் குடும்பத்தார், අපේ යාළුවෝ, எங்கள் நண்பர்கள், අපේ පල්ලියේ අය எங்கள் சபை ஜனங்கள், අපි මොකක් හරි දෙයක් කරොත් நாங்க ஏதாவது ஒரு காரியம் செய்தால் ඒගොල්ලොත් කරයි. அவர்களும் செய்வார்கள். හොඳ දේවල් වෙන්න පුළුවන්, நல்ல காரியமா இருக்கலாம், නරක දේවල් වෙන්න கெட்ட පුළුවන්. காரியங்களா இருக்கலாம். වෙඩින් රිසෙප්ෂන් එකක්, ஒரு திருமண வைபவம், ගෑනු ලස්සනට ඇඳගෙන ඉන්නේ, பெண்கள் அழகாக உடை அணிந்து வருவார்கள், මේකප් දාගෙන, மேக்கப் போட்டு, සාරි ඇඳගෙන, சாரி அணிந்து, හාෆ් සාරි දාගෙන, ஆஃப் சாரி உடுத்தி, තව ජල් ප්‍රීස් என்னென்னவோ எல்லாம் ஜல் பிரிஸ் எல்லாம் போட்டு ඔක්කොම දාගෙන ඇවිල්ලා ඉන්නේ. எல்லாம் அணிந்து கொண்டு வருவார்கள். ඔක්කොම කතා කර කර ඉන්නවා. ඔක්කොම කතා කර කර ඉන්නවා. எல்லாரும் கைது கொண்டிருப்பார்கள். එක කෙල්ලෙක් විතරයි කියන්න තියෙන්නේ. ஒரே ஒரு பெண்மணி தான் சொல்ல இருக்கின்றது, පොඩ්ඩක් ඉන්න ගිහින් එන්නම්. கொஞ்சம் இருங்க, நான் போயிட்டு வரேன். කොහෙද? எங்க? ටොයිලට්. டாய்லெட்டுக்கு. උගොල්ලෝ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா? එයා කියන්න ඕනේ அவங்க சொல்ல தேவையில்லை, අනේ අපි සේරම ටොයිලට් நாங்க යන්න. எல்லாரும் டாய்லெட் போவோம் அப்படின்னு. එයා කියන්න ඕනේ. அவங்க சொல்ல தேவையில்லை, එයා කියන්න තියෙන්නේ அவரை சொல்ல இருக்குது, මම පොඩ්ඩක් ගිහින් එන්න. நான் கொஞ்சம் போயிட்டு வரேன். කොහෙදடා යන්නේ? எங்கடா போறீங்க? ටොයිලට් එකට. டாய்லெட்டுக்கு. මාත් එන්න. நானும் வரேன். අනිත් එක්කෙනෙක්ගේ මාත් එන්න. மத்த நானும் வரேன். එන්නடා යමු. நாங்க எல்லாம் ஒண்ணா போவோம். 7
දෙනෙක් යනවා. 7 பேர் போவாங்க. මෙතන රහස මොනවද? ரகசியம் என்ன? ඔයගොල්ලෝ මම මෙහෙම කිව්වට තරහ වුණත් කමක් නැහැ. இப்படி சொன்ன கோபித்தாலும் பரவாயில்லை. මුන් 7 දෙනා টয়ලට් එකට ගියාම இந்த 7 பேரும் டாய்லெட்டுக்கு போன பிற்பாடு මුන් 7 දෙනාටම টয়ලට් එනවා. இந்த டாய்லெட்டுக்கு வரத்தான் செய்யும் මුන් 7 பேர். එතනට ගිහිල්ලා නිකන් අනේ මං ඔයා කියපු නිසා ආවා මට ආවේ නෑ. நீங்க சொன்னதுக்காக எனக்கு நான் வரலைன்னு சொல்ல முடியாது. ඒ කියන්නේ அதாவது ඒ 7 දෙනාටම টয়ලට් තිබුණා. அந்த 7 பேருக்கும் டாய்லெட் போக வேண்டிய அவசியம் இருந்தது. නමුත් ඒ ගැන ඒගොල්ලෝ හිතුවේ නෑ. அதை யோசிக்கவில்லை. එක්කෙනෙක් කිව්වම ஒருவர் சொல்லும்போது අම්මට සිරි எல்லாத்துக்கும் අර টয়ලට් එක ආවා. அந்த டாய்லெட் வந்தது. 7 දෙනාම ගිහිල්ලා 7 பேரும் போய் 7 දෙනාම টয়ලට් කරලා 7 பேரும் அங்க டாய்லெட் இருந்து விட்டு 7 දෙනාම එනවා. மறுபடியும் 7 பேர் வந்தார்கள். මේක තමයි මිනිස්යාගේ මානසිකත්වය. இதுதான் மனிதனுடைய மானசீக நிலைமை. අපි වොලිබෝල් ගහගෙන நாங்க ඉන්නවා. வாலிபால் அடிக்கும் போது හිටපු ගමන් එක එරේමියා කෙනෙක් මිසින්. திடீரென்று ஒரு எரேமியா நபர் காணாம போய் விடுவார். කෝග எங்க அவர் எங்க? அங்க தொங்கல் இருப்பார். ඌ ගියා දැක්කම அவரை பார்த்த உடனே තව 4-5 දෙනෙක් එක කුකුල් කුඩුව පිටිපස්සේ එක கோழிக்கூடாவுக்கு பக்கத்துல இன்னும் 4-5 பேர் போயிடுவாங்க. තේරෙනවද? விளங்குறதா? හරි. දැන් පල්ලිය ඇතුලේ ගමුකෝ. சபைக்குள்ள எடுப்போமே. හැමෝම හිටගෙන ප්‍රශංසා කරගෙන ඉන්නවා. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நமஸ்கரித்து கொண்டிருக்கிறார்கள். මන් දන්නේ හැමෝම ඇස් වහගෙන තමයි ඉන්නේ. எனக்கு தெரியும் எல்லாரும் கண்ணை மூடிதான் இருப்பாங்க. හැබැයි මේ පැත්තේ ஆனால் இந்த பக்கத்திலே එක්කෙනෙක් ඉඳගත්තා නම් ஒருவர் அமர்ந்தால் போதும். අරහෙන් එක්කෙනෙක් ඉඳ ගන්නවා, අරහෙන් එක්කෙනෙක් ඉඳ ගන්නවා, ආයෙ මෙහෙන් දෙන්නෙක් ඉඳ ගන්නවා. இந்த பக்கம் ஒரு அமர்வார், அவர் இந்த பக்கம் அமர்ந்து கொள்வாங்க. இப்படி மாறி மாறி எல்லாம் அமர்ந்துருவாங்க. අර පළවෙනි එකා ඉඳ ගන්නකම් அந்த முதலாவது நபர் அமர்ந்து கொள்ளும் வரைக்கும் එකෙකුටවත් ඉඳ ගන්න ඕන කියලා හිතෙන්නේ නැහැ. ஒருவருக்குமே அமர வேண்டும் என்ற உணர்வு வராது. ඔක්ක මේ බලන්න, ඔක්ක මේ இங்க බලන්න. பாருங்க, இங்க பாருங்க. හැබැයි එක්කෙනෙක් කරපුවාම ஆனா ஒருவர் அந்த காரியத்தை செய்த பிற்பாடு ඉබේම අනිත් අයට ඒක පැතිරෙනවා. இயற்கையாகவே மற்றவருக்கும் அது தொற்றும். එක්කෙනෙක් අඬපු දෙයින් ஒருவர் அலட்டும், අනිත් අයට ඇඬෙනවා. மற்றவர்களும் அழுவார்கள். එක්කෙනෙක් hina වෙච්ච දෙයින් ஒருவர் சிரிக்கட்டும், අනිත් අයට hina යනවා. மற்றவருக்கும் சிரிப்பு வரும். දැන් එක්කෙනෙකුට ஒருவருக்கு එයාට ප්‍රශ්නේ නිසා එයා අඬපු දෙයින් அவருக்கு ஏதோ பிரச்சனை இல்லை, அவர் அழுகிறார். ප්‍රශ්නේ නැති එකත් பிரச்சனை இல்லாதவர் ඇයි அது ஏன்? මේක තමා මිනිස්යාගේ මානසිකත්වය. இதுதான் மனிதனுடைய மானசீக நிலைமை. টয়ලට් යන එක ප්‍රශ්නයක් නැහැ. டாய்லெட் போது பிரச்சனை அல்ல. වොලිබෝල් ගහනකොට টয়ලට් යන එක ප්‍රශ්නයක් නැහැ. வாலிபால் அடிக்கும் போது டாய்லெட் போது பிரச்சனை அல்ல. හැබැයි ஆனால் සමහර තීරණ අපි ගත්තොත් சில தீர்மானங்கள் நாங்க எடுத்தோமே ஆனால் ඒක බලපානවා. அது பாதிக்கும். ආයේ මම පල්ලි යන්නේ නැහැ කියලා තීරණයක් ගන්න. நான் இனிமே சபைக்கு போக மாட்டேன்னு தீர்மானிங்கள். පවුල්ලේ ඉන්න අනිත් අයට ඕක බලපානවා. குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு இது பாதிப்பை உருவாக்கும். එක පුතෙක් කියන්නයි තියෙන්නේ. ஒரு மகன் சொல்ல வேண்டி இருக்கின்றது, මම පල්ලි යන්නේ නැහැ. நான் சபைக்கு போக மாட்டேன். ඉබේම අනිත් අයට ඒක පැතිරෙනවා. தானாகவே மற்றவர்களுக்கு அது போய்விடும். එක්කෙනෙක් සේවය දාලා යන්න ஒருவர் ஊழத்தை விட்டு போங்க, තව අයට ඕක පැතිරෙනවා. மற்றவர்களுக்கும் தொற்றிவிடும். அது இது ඇත්තටම உண்மையிலேயே දෙවියන් වහන්සේ මට මේකෙන් ගොඩක් කතා කරා. இந்த அதிகாரத்தினாக பாசருக்கு அநேகமாக ஆண்டவர் பேசியிருக்கிறார். මම පසුගිය කාලේ கடந்த நாட்களிலே මම හිතාගෙන හිටියා நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், මේ මම සේවය කරන්න හොඳ නැහැ. நான் ஊழியம் செய்யக்கூடாது. මොකද මගේ තුල තියෙන මාර දුර්වලතාවයන් මට දෙවියන් වහන්සේ පෙන්නුවා. எனக்குள்ள இருக்கிற அநேக பலவீன காரியங்கள் நான் எனக்கு காட்டினார். නමුත් දෙවියන් වහන්සේ මට පෙන්වුවේ මේ කතාවෙන් මොනවද දන්නවද? இந்த கதையிலிருந்து ஆண்டவர் எனக்கு என்னத்தை காட்டினார் தெரியுமா? සුරේෂ් දැන් මම උඹව පත් කරලා තියෙන්නේ சுரேஷ், நான் உம்மை நியமித்திருப்பது මිලියන් ගණන් මිනිස්සු දැන් උඹව මෙහෙම බලන් ඉන්නේ. கோடி கணக்கான ஜனங்கள் உம்மை இப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். උඹ සේවය අතහැරියොත් நீ ஊழியத்தை கைவிட்டால் සේවය දාලා යන්න දහස් ගණන් මිනිස්සු ඉන්නවා. ஊழியத்தை விட்டு போவதற்கு 1000 கணக்கான கூலிக்காரர் இருக்கிறார்கள். පසුබට වෙලා යන්න ලක්ෂ ගණන් මිනිස්සු. பின்மாற்றம் அடைந்து போவதற்கு லட்சக்கணக்கில் ஜனங்க இருக்கிறார்கள். ඒක ඇත්ත. அது உண்மை. මේක මට විතරක් නෙවෙයි. இது எனக்கு மாத்திரமல்ல, ඕගොල්ලන්ට මේක ඇත්ත. உங்களுக்கு அது உண்மை. අපි දන්නේ අපේ බලය මොනවාද කියලා. எங்களுடைய வல்லமை என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. පැතිරවන බලය අපිට තියෙනවා. அதாவது
பரம்பெல்ல வைக்கிற வல்லமை எங்களுக்கு இருக்கிறது. අපිට පුළුවන් எங்களுக்கு முடியும் අපි දෙයක් කරලා நாங்கள் ஒரு காரியத்தை செய்து අනිත් අයව ඒ දේ කරවන්න. மற்றவர்களையும் அதை செய்ய வைப்பதற்கு. මෙතන මේ 6 දිනක් ආවා. இந்த 6 பேரும் வந்தார்கள். පේත්‍රුස් එක්ක මේගොල්ලෝ ගියා. பேதுருவோடு போனார்கள். පස්සු බට වුණා. அங்கே பின்மாற்றம் அடைந்தார்கள். සේවය දාලා ගියා. ஊழியத்தை விட்டு போனார்கள். රැකියාවට ගියා. தொழிலுக்கு போனார்கள். හැබැයි ஆனால் යේසුස් වහන්සේ ආදරේ නිසා இயேசு நேசிப்பது நிமித்தமாக මොනවා හරි ක්‍රමයකින් යේසුස් වහන්සේ ඒගොල්ලන්ට මාළු අල්ලන්න දුන්නේ නැහැ. ஏதோ ஒரு முறையிலே அவர்களுக்கு மீன் பிடிக்க இடம் அளிக்கவில்லை. රෑ තිස්සේ இரவு முழுவதும் ඒගොල්ලෝ මාළු අල්ලලා மீன் பிடித்து කියවන්නකෝ පුතා. வாசிப்போம். ඔහු පිටත්ව ගොස් ඔරුවට නැගුණෝය. නමුත් ඒ රාත්‍රියේ ඔවුන් කිසිවක් ඇල්ලුවේ නැත. පහන් වන அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. දෙවියන් වහන්සේ මේගොල්ලන්ට ආදරේ නිසා තමයි හරි ගියේ නැත්තේ. ஆண்டவர் இயேசுவை நேசிக்கிற பிறனால் தான் இவர்கள் செய்த காரியம் கை கூடாமல் போனது. මිත්‍රවරුනි මම ඔයගොල්ලන්ට එක දෙයක් කියන්න. நண்பர்கள் ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். සමහර දේවල් අපිට හරියන්නේ නැහැ. சில காரியங்கள் எங்களுக்கு வாய்க்காதே போகும். ඒ වෙලාවේ අපි දන්නේ அந்த நேரத்தில் நாங்கள் தெரியாது ඒ හරියන්නේ නැත්තේ අපේ හොඳට කියලා. அது சரிவர கை கூடாத காரியம் எங்களுடைய நன்மைக்காகத்தான் என்று. මේක අහගන්න වීඩියෝ එක බලන කට්ටියටත් මම කියනවා. வீடியோவை பார்ப்பவர்களும் இங்கே இருப்பவர்களும் நன்றாக செவி கொடுங்கள். අපිට ඒක රටකට යන්න විසා හම්බුනේ නැත්තම් எங்களுக்கு ஒரு நாட்டுக்கு போதுக்கு விசா கிடைக்காவிட்டால் නැත්තම් යුරෝපයේ ඉන්න අපිට විසා එක්ස්ටෙන්ෂන් ලැබුණ නැත්තම් யூரோப்ல இருப்பதுக்கு விசாவை அங்கே நீட்டிக் கொள்ளதுக்கு முடியாமல் இருக்குமானால் නැත්තම් අපිට අපි පත බල පුල හිටපු රැකියාවක් අපිට හම්බුනේ නැත්තම් நாங்கள் எதிர்பார்த்திருந்த ஆசை வைத்திருந்த அந்த தொழில் கிடைக்காவிட்டால் අපි හිතන ගෑනු ළමෙක්ව කසාද බඳින්න බැරි වුණා නම් நாங்கள் நினைத்து ஆசை வைத்த ஒரு பெண்மணியை திருமணம் முடியாம விட்டால் අපිට හිතපු විදියට මෙච්චර මුදල් ගානක් අපිට හම්බුනේ නැති වුණා නම් நாங்கள் எதிர்பார்த்த விதத்திலே இவ்வளவு பணத்தொகை கிடைக்காமல் போன பட்சத்திலே මට පටන් ගන්න මම ලෑස්ති කරගෙන හිටපු රැකියාවක් නැත්තම් ව්‍යාපාරයක් මට පටන් ගන්නට බැරි වුණා නම් நான் ஆரம்பிக்கிற வியாபாரம் ஆரம்பிக்கிற தொழில் என்னை கை கூடாமல் போனால் මං කඩයක් කරනවා. நான் ஒரு கடையை ஆரம்பிக்கின்றேன். ලාභේ නැතුව වහන්න වෙනවා. லாபம் இல்லாத போன கடையை மூடுகிறேன். ඒ වගේ දෙයක් සිදු වුණා නම් அப்படி ஒரு ஏற்பட்டால் අපිට හිතෙන්නේ මොනවද දන්නවද? எங்களுக்கு என்ன தோன்றும் தெரியுமா? ஐயோ ඉවරයි. முடிஞ்சு. මං කොච්චර බලාපොරොත්තු நான் எவ்வளவு எதிர்பார்ப்பு வைத்திருந்தேன். මං හිතුවා நான் நினைத்தேன் මේක හරි ගියා නම් இது சரி வந்தால் මේක මං කරනවා. இது நான் செய்வேன். ඒ හැඟීම මේ 7 දෙනාට එන්න ඇතිද නැද්ද? அந்த உணர்வு இந்த 7 பேருக்கு வந்திருக்குமா இல்லையா? ඔතන පේත්‍රුස්, අන්ද්‍රයාස්, යාකෝබ් සහ යොහන් 4 දෙනා විතරයි දීවරයන් හිටියේ. அங்க மீன் பிடிக்கிற பேதுரு, அந்திரியா, யாக்கோபு இவர்கள் தான் 7 பேர் இருந்தார்கள். අනිත් 3 දෙනාට මාළු අල්ලන්න දන්නේ නැහැ. மற்ற 3 பேருக்கு மீன் பிடிக்க தெரியாது. අනිත් 3 දෙනා අහන්න ඇති පේත්‍රුස්ගෙන්. பேதுருவிடத்திலே மற்ற 3 பேரும் கேட்டிருக்கலாம். මොකෝ මං උඹට අමතක වෙලාද? அவனுங்கள மீன் பிடிக்க தொழில் மறந்து விட்டாயா? පොඩ්ඩක් ඉන්න මං කියලා ඉවර කරන්නම්. උඹ අවුරුදු 3ක් මාළු ඇල්ලුවේ නැහැ. ඒ නිසා උඹ අමතක කරන්නලද? நீ 3 வருடங்கள் மீன் பிடிக்கவில்லை. இப்போ மீன் பிடிக்க தொழிலை மறந்து விட்டாயா? නෝන්ඩි. அங்க ஒரு கேலியாக இருக்கும். නේ දැන් පේත්‍රුස්ට කොහොම තියෙයිද? பேதுருக்கு எப்படி இருந்திருக்கும்? නතානියෙල් අහනකොට நத்தானியேல் கேக்குறார், මචෝ උඹට අමතකවත් වුණාද? மச்சான் உனக்கு மறந்துட்டியா? නෝන්ඩි. நக்கலாக இருந்திருக்கும். මිනිස්සු ඕගොල්ලන්ගෙන් අහනකොට ஜனங்கள் உங்களிடத்துல கேட்கும்போது මේ ඔයා මෙච්චර සල්ලි යට කරලා කරා நீங்க இவ்வளவு பணத்தை செலவழித்து செய்து හරි ගියේ නෑනේ. சரி வரல தானே? ඇයි? ஏன்? කොහොමද නෝන්ඩි? எப்படி ஒரு நக்கலா இருந்திருக்கும்? වස ලැජ්ජයි. ஒரையான வெக்கம். කොහොමද මුණ දෙන්නේ? எப்படி முகம் கொடுப்பது? ඔන්න පාන්දර වුණා. அதோ விடிய காலமாகியது. බලන්න යේසුස් වහන්සේගේ ආදරේ කොහොමද කියලා. යේසුස් වහන්සේ එනවා. இயேசு வருகிறார். කියවන්නකෝ. පහන් වන කල්හි යේසුස් වහන්සේ වෙරළේ සිටිසේක. එසේ වුවත් ඒ යේසුස් වහන්සේ බව ගෝලියෝ දැන නොගත්තෝය. விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். එවිට යේසුස් වහන්සේ දරුවනි නුඹලලන් කන්ට යමක් ඇද්දයි ඔවුන්ගෙන් නැසූසේක. இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். මේක ග්‍රීක් බයිබලයේ කියවනකොට கிரீக் வேதாமத்தை வாசிக்கும் போது මේකට තමයි මම කියන්නේ සක්කිලි ටෝක්. இதுக்கு தான்
சக்கிலி வார்த்தை என்பதாக பாஸ்டர் சொல்லுகிறாராம். සක්කිලි ටෝක් දානවා දන්නවද? சக்கிலி வார்த்தை. ඒ කියන්නේ ටටෙක්නා ඒ කියන්නේ අර උන්වහන්සේ අඬ ගහන්නේ කොහොමද දන්නවද? පොඩ්ඩ කොල්ලෝ අර නෝන්ඩි විදියට. ஒரு நக்கலாக கேட்கின்றார். දැන් අපි ආත්මිකයිනේ. நாங்க ஆவிக்குரியவர்கள் தானே. අපි කියවන්නකොට ආත්මිකම කියවන්න. நாங்க வாசிக்கும் போது ஆவிக்குரியதிலே வாசிக்கின்றோம். යේසුස් වහන්සේ කොහොම කියලා ඇතිද? இயேசு எப்படி சொல்லியிருப்பார் ඒව අපිට දන්නෙත් නැහැ. எங்களுக்கு தெரியாது, වැටකුත් නැහැ. தேவையும் இல்லை. දරුවනි. பிள்ளைகளே, එහෙමනේ අපි යේසුස් වහන්සේ කොහොමදලු කතා කරේ? பிள்ளைகளே, දරුවනි. பிள்ளைகளே. பிள்ளைகளே. ஒரு பியசென்னே ஹாச. ஒரு பிதாவின் இருக்கிற ஒரு உணர்விலே நேசத்திலே මට එනවා හොඳ වයින් දෙකක් කියන්න. නෑ. இல்லை, அப்படி அல்ல. අර නෝන්ඩියට එල්ල நக்கலாக ළමයි பிள்ளைகளே, ඇද මුණද මොනාරි කණ්ඩ මොනාරි තියෙනවද? ஏதாவது சாப்பிட எதுவும் இருக்குதா? යේසුස් වහන්සේ කිව්වේ නෑ இயேசு சொல்லவில்லை මට බඩගිනි எனக்கு பசி, මට කණ්ඩ තියෙයිද කියලා හිල්ුවේ නෑ. எனக்கு சாப்பிட இருக்குமான்னு கேட்கல. ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? ඒ වෙලාව කෑම කන වෙලාවක් නෙවෙයි. அந்த நேரம் சாப்பிடுகிற நேரம் அல்ல, තේ බොන වෙලාව. தேநீர் அருந்துகிற நேரம். ඒ කාලේ තේ හොයලා නෑ තව. அந்த இடத்துல தேநீரை கண்டுபிடிச்சிருக்கவில்லை. ඒ නිසා වතුර බොන්න ඇති. ஆகவே தண்ணீர் குடித்திருக்கலாம். යේසුස් වහන්සේ අහනවා இயேசுக்கு வந்து கேட்கிறார், ළමයි பிள்ளைகளே, ඇත පොඩ්ඩක් ඇහෙන දුර ரொம்ப තමයි. கேட்கிற அளவுல தூரத்து தொலைவிலே. මතකද ඉස්රායල් වලදී මම කියලා දුන්න අර අතන තමයි බෝට්ටුව තිබ්බේ මෙතන அந்த ඉඳන් இஸ்ரவேல் කාටද போனவர்கள் මතක? பாஸ்டர் சொல்லிக் கொடுத்தார், அங்கதான் படகு இருந்தது, அங்கே இந்த கூப்பிட்டு என்பதாக. ළමයි பிள்ளைகளே, අකිහු අර ඒක තමයි ඇටිටියුඩ්. ඒක තමයි අර இதுதான் பாஸ்டர் செய்தி காட்டுற முறையில தான் இருக்குது. කන්න මොනවද තියනවද? சாப்பிட ஏதாவது இருக்குதா? නේඩි රැටි සෙවල් එල්ලුවනේ. சொல்லுங்க. මං කියන්න දෙක. ஒன்னு சொல்லவா? සේවය දාලා යනවනේ. ஊழியத்தை விட்டு போகிறார்கள் தானே. නැත්තම් සේවයට කැඳවීම ලැබලා ஊழியத்துக்கு அழைப்பை பெற்று සේවයට එන්නේ නැතුව ජොබ් වලට යනවනේ. அங்கே ஊழியத்தை செய்யாமல் வேலைக்கு போகிறார்கள் தானே. ඒ රෑ තිස්සේ යේසුස් වහන්සේ මොනවද කරන්න ගියේ නැහැ. இரவு முழுதும் இயேசு ஒண்ணுமே செய்ய முற்படவில்லை. යනකොට නැවතුනේ නැහැ. அங்கே போகும்போது நிறுத்தவில்லை. යන්න හදනකොට ඇවිල්ලා போக முற்படும் போது வந்து යන්න එපා මං ඉන්නවා போகாது, நான் இருக்கின்றேன் කිව්වේ නැහැ. அப்படி சொல்லல. යන්න දෙනවා. போக அனுமதிப்பார். මාළු අල්ලප්පා. மீன் பிடி, දැල්ල දාපා. வலையை வீசு, රෑ තිස්සේ try කරපා. அங்கே இரவு முழுதும் படகை அங்கே போடு. සේවයට එන්න කිව්වා. ஊழியத்துக்கு வர சொன்னார், ආවේ නැහැ. வரவில்லை. දැන් යනවා ජොබ් ඉන්ටර්විව්. இப்ப வேலைக்காக நேர்முக பரீட்சைக்கு போகிறார். යේසුස් වහන්සේ නිකන් ඉන්නවා. இயேசு சாதாரணமா இருக்கின்றார். පණයන් போ, ජොබ් එකක් හම්බෙනවා. வேலை கிடைக்கிறது. මාසයක් කරනවා හරියන්නේ නැහැ. ஒரு மாதம் செய்கிறார், சரி வரதில்லை. අස් වෙනවා. விலகுகிறார். රට යන්න හදනවා. வெளிநாடு போக முற்படுகிறார். විසා එකක් ගන්නවා. விசா எடுக்கிறார். හොඳින් බැරනම් හොරින්. சரியான முறையில் பிழையான மலையில ඒ விசா ශාසන எடுக்கிறார். මොනවත් කරන්නේ නැහැ. ඒ ශාසන මොනවත් කරන්නේ அப்ப கூட இயேசு ஒண்ணுமே செய்ய மாட்டார். යනවා රට. வெளிநாடுக்கு போகிறார். එතකොට කියනවා அப்படி சொல்லுவார்கள், මචං மச்சான் බලපන් දැන් මම යනවා හරිද? இப்போ நான் போறேன், சரியா? හොඳ වෙලාවට මං සේවයට ගියේ නැත්තේ. நல்ல நேரம் நான் ஊழியத்துக்கு போகல. මං සේවයට ගිහිල්ලා තිබ්බනම් ஊழியத்துக்கு போயிருந்தா අර සුරේෂ් කාර්යාල ළඟනේ බැනුම් අහගෙන ඉන්න அந்த වෙන්නේ. சுரேஷ் கிட்ட பேச்சு வாங்கிக்கிட்டே இருக்கணும். දඹලවම යනවා රට. நான் வெளிநாடு போறேன் යනවා. போறேன். ටික කාලෙකින් ආය ලංකාවේ. கொஞ்ச நாள் சென்று இலங்கைக்கு வருவார். වැඩි හරි ගියේ නැහැ. வேலை சரி வரல. තව ජොබ් එකක්. வேறொரு வேலை, තව කඩයක්. இன்னொரு கடை. ඒ එක රාත්‍රියක්. ඒ කියන්නේ දැන් ඒ ශාසන දෙනවා. ඔක්කොම ஆண்டவர் அதெல்லாம் செய்யறதுக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ටයින් ගාලා දවසක් උන්වහන්සේ திடீர் என்று ஒரு நாள் அவர் வருவார். මල්ලි தம்பி, කෝ මේ සල්ලි එහෙම තියෙනවා. பணம் எல்லாம் இருக்கின்றதா? තේරෙනවද මං කියන එක? விளங்குகிறதா? සේවය දාලා යන්නේ උන් ஊழியத்தை விட்டு போகிறவர்கள், සේවයට එන්නේ නැතුව යන්නේ උන් ஊழியத்துக்கு வராமல் வேலை போகிறவர்கள்
ටික කාලයක් ඔය දේවල් කරන්න දෙනවා. சில நாட்கள் இதை செய்வதற்கு ஆண்டவரிடம் கொடுப்பார். පස්සේ උන්වහන්සේ ඇවිල්ලා மறுபடி ஒரு நாள் ஒரு காலத்து ஆண்டவர் வந்து නෝන්ඩියට අහනවා நக்கலாக கேட்பார். මල්ලි කෝඩ් தம்பி எப்படி සෑන් හොඳයි ගෙවල් එහෙම හදාගත්තා. வீடெல்லாம் கட்டியிருக்கீங்களா? දැන් රට එහෙම ගිල්ල එනවා. நீங்க அடிக்கடி வெளிநாடுகள்லாம் போயிட்டு வாரீங்க தானே? බැංකුවේ සල්ලි තියෙනවා. வங்கியில பணம் எல்லாம் இருக்கு இல்லையா? හොඳ කෙල්ලෙක් හොයාගත්තා. நல்ல பிள்ளை தேடிக் கொண்டீங்களா? කොහොමද? எப்படி? උත්තරේ මොනවද දන්නවද? என்ன பதில் தெரியுமா? ඉතින් රට ගියේ. நான் வெளிநாடு போனீங்க தானே? හරි ගියේ නේ. சரி வரல. මාව රැවට්ටුවා. என்னை ஏமாத்தினாங்க. ඉන්ටර්වියු ගියේ. நேரமா பரீட்சைக்கு போனீங்க. යනකොට හොඳට තිබ්බා. போகும்போது நல்லா இருந்துச்சு. පස්සේ උන් කැපුවා. அப்புறம் அங்க வெட்டிட்டாங்க. අර කෙල්ල அந்த பெண்மணி මට පණ දෙනවා කිව්වා. என்ன உயிர் கொடுப்பேன்னு சொன்னாங்களே. පණ ගත්තා. உயிரை எடுத்துட்டாங்க. වෙන එකෙක් ගියා. வேற ரெண்டு போயிட்டாங்க. දැන් කොහමද ඉන්නේ? இப்போ எப்படி இருக்கிறீங்க? හොඳයි. நல்லோ. හොඳයි. நல்லமா. මොනවද තියනවද ළඟ? அது கையில உங்களுக்கு இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. ඉතින් හොඳයි කිව්වේ. நீ நல்லම சொன்னீங்களே. හොඳයි. நல்லது. තේරුණාද? விளங்குகிறதா? ඔය தත්තෙට වැටෙනවා. இந்த நிலைமைக்கு விழுவார்கள். තේරුණා මං කියන්නේ. விளங்குகிறதா? ඕක තමයි මුන්ගේ தත්තේ. அதுதான் ஒரு நிலைமை. තේරුණාද? விளங்குகிறதா? මේක තමයි தත්තේ. இதுதான் நிலைமை. දැන් යේසුස් වහන්සේ இப்ப இயேசு கிறிஸ்து කියනවා. කියවන්න ඊළඟ පදේ. එවිට යේසුස් වහන්සේ දරුවනේ නුඹලා ළඟ කන්ට යමක් ඇද්දැයි ඔවුන්ගේ ඇසුසේක. උන්වහන්සේට උත්තර දෙමින් නැතයි කීවෝය. ඔරුවේ දකුණු පැත්තේ දැල දමා පල්ලා. එවිට සම්භවයයි උන්වහන්සේ ඔවුන්ට කීසේක. එසේ දැමූ කල මසුන් රාශිය නිසා දැල දැමූ කල பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினாலே அதை இழுக்க மாட்டார்கள். හරි දැන් කතන්දරේ අහන්නක දෙයියා. அதே கேளுங்களே. දැන් අපි ආත්මීක පොරවල්ලානේ. நாங்க ஆவிக்கிறவர்கள் தானே. අපි එතන නවතින්නේ නෑනේ. නෑ අපි කියවනකොට නවතින්නේ නෑනේ. நாங்க வாசிக்கும் போது நிறுத்த மாட்டோம் தானே. අපි හයියෙන් යනවානේ. நாங்க அதிகம் வேகமா போகிறோம் தானே. පොඩ්ඩක් නවතිමුද? கொஞ்சம் நிறுத்துவோமா? යේසුස් වහන්සේ කියනවා இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் දකුණු පැත්තට දැල දාපන් வலது කියලා. பக்கத்திலே வலையை போடு என்பதாக. දැන් ඕක යේසුස් වහන්සේ කියලා අපි දන්නවා. அது இயேசு சொன்னது எங்களுக்கு தெரியும். මොකද බයිබලේ ලියලා තියෙනවා. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. මාළු ඇල්ලුවායින් පස්සේ மீன் பிடித்த பிற்பாடு ඒ අය දැනගත්තා යේසුස් කියලා. அவர்கள் அறிந்து கொண்டாங்க இது இயேசு என்பதாக. හැබැයි ஆனால் කියනවා නේද දකුණු පැත්තේ දාපන් කියලා. வலது பக்கத்திலே போடுன்னு சொன்னார் தானே. ඒ වෙලාවේ அந்த நேரத்திலே මේ හත් දෙනාම දැනගෙන හිටියේ නෑ මේ කවුද කියලා. 7 பேருமே அருந்தி வைத்திருக்கவில்லை இது யார் என்பதாக. යේසුස් නිසා හොඳට ගියා. இயேசு என்ற படுனாலே நன்றதாக இருந்தது. ඕක යේසුස් නෙවෙයි නේද? அது இயேசுவா இல்லாமல் இருந்தா ඒත් උන් දැල දානවනේ දකුණට. ஆனாலும் வலையை போடுவார்கள் தானே. තේරෙනවද මං කියන්නේ? விளங்குகிறதா? යේසුස් මේ කියන්නේ කියලා දැනගෙන දැම්මනම් කතන්දරේ වෙනයි. இயேசு என்று அறிந்து வலையை வீசி இருந்தால் கதை வேறு. පස්සේ නිදැනගත්තේ. அதுக்கு பிற்பாடு தானே அறிந்து கொண்டார்கள். ඒ අයගේ මානසිකත්වය මොනවද දන්නවද? அவருடைய மானசீக நிலைமை எது தெரியுமா? අසරණ වෙලා அங்கே மிகவும் உடைந்து போன ஒரு நிலைமை. මානසිකව වැටිලා மானசிக ரீதியிலே வீழ்ந்து போன ஒரு நிலைமை. නින්දත් නෑ, நித்திரையும் இல்லை, කණ්ඩත් නෑ, உணவும் இல்லை, එක හුරුල්ලෙක්වත් නෑ, ஒரு உருள மீனாவது இல்லை, ඉස්සෙක්වත් අල්ලලා නෑ. அங்கே இரா கூட இல்லை. මානසිකව වැටිලා ඉන්නකොට மானசீக ரீதியிலே வீழ்ந்திருக்கும் போது කවුදෝ එකෙක් ඇවිල්ලා யாரோ ஒருவர் வந்து මේ දකුණට දාපන් කියනකොට வலது பக்கத்திலே வலையை போடுன்னு சொல்லும் போது මුන් දානවා. இவர்கள் போடுகிறார்கள். තේරෙනවද? விளங்குகிறதா? හදිසියවත් ඒ ඇවිල්ලා තිබ්බේ යකා නම් அது தெய்வாதிவிதமாக ஏதாவது பிசாசு வந்திருந்தால் යකා කියන එක කරනවා. பிசாசு சொன்னதை செய்திருப்பார்கள். හරිද? சரியா? මිත්‍රවරුනි, මේක තමා අපිට වෙන්න යන දේ. இதுதான் எங்களுக்கு நடக்க போகிற காரியம். අපි මානසිකව වැටිලා நாங்க ඉඳද්දි, மானசீகத்திலே வீழ்ந்திருக்கும் போது අපි කාලාන්ත වෙලා ඉඳද්දි, ඒ மயங்கிரில இருக்கும் போது
පරාජය පිට පරාජය දකිද්දී தோல்வி மேல் தோல்வி மேல் தோல்விக்கு மேலே அங்கே தோல்வியே கண்டு ඕන එකෙක් කියන ඕන දෙයක් අපි කරයි. யாரும் சொல்வதை நாங்கள் எதை நாங்கள் செய்வோம். මේ වාට ජොබ් එකක් තියෙනවා. உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கின்றது. තියෙනවද? இருக்கின்றதா? ඔව් හැබැයි ඔයා ඒක කරයිද දන්නේ. நீங்க அதை செய்வீங்களோ தெரியா? අනේ කියන්න මොනවද ජොබ් එක? ஏதாவது பரவாயில்ல சொல்லுங்க, தொழில் நான் செய்கிறேன். තැබෑරුමක அங்கே தவறணையிலே අනේ කමන්නේ. பரவாயில்ல. කීයද පණ්ඩි? எவ்வளவு சம்பளம்? 30000ක් දෙන්න. 30,000 கொடுக்குறான். 30000 කියන්නේ දවසකට 30,000 ஒரு நாளுக்கு 1000 ரூபாய். මේ වාට පල්ලියෙන් ප්‍රශ්න එන්නේ නැද්ද? உங்களுக்கு சபையில பிரச்சனை வராதா? අනේ කමන්නේ මම මේ පල්ලිය කියන්නේ මං අහලා දැන් මම 11ක් වෙන්න ඕනේ. அது பரவாயில்ல, சபை இருக்கட்டும், நான் ஒரு நிலைக்கு வரணும் தானே. තේරෙනවද? விளங்குறதா? මාව රවටලා என்னை ஏமாற்றி කෙල්ල ගිල වෙන එකෙක්ව වැන්දා. என்னுடைய பிள்ளை வந்து வேறொரு பொடியினோட போயிடுச்சு. දැන් මානසික වැටලා ඉන්නකොට மானசிக ரீதியில் வீழ்ந்திருக்கும் போது හැංගින් දෙකක් එනවා. 2 உணர்வுகள் வரும். රකිට හෙන ගහන්න ඕනේ. அதுக்கு இடி விழணும். ඒක ඉස්සර මං ඒකිට වැඩිය හොඳ එකෙක්ව කතාද බඳලා அந்த පෙන්නන්න ඕනේ. பெண்ணுக்கு முதல் நல்ல ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு நான் காட்ட வேண்டும். එතකොට එක්කෙනෙක් කියනවා அவர் வருவார். මචං முஸ்லிම් බඩුවක් ඉන්නව செட் කරලා ஏய், දෙන්න. முஸ்லிம் புள்ளவனுக்கு செட் பண்ணி தரவா? වෙන්නපම් මං. காட்டுடா பாப்போம். අම්මා. சூப்பர். சரி, තේරෙනවද මං කියන්නේ? விளங்குறதா? එතකොට බයිබලයේ හිටින්නේ. அந்த இடத்துல வேதம் வராது. එතකොට යේසුස් වහන්සේ පේන්නේ. அந்த இடத்துல இயேசு தெரியாது, සේවය පේන්නේ. ஊழியம் தெரியாது. ඕන එකක් කරන එක කරනවා. இல்ல யாரு சொல்றத செய்வாங்க. යේසුස් වහන්සේ ගෝලියෝ 7 දෙනෙක් ඕන එකක් කියන එක කරන්න ලෑස්තිව ඉන්නවා. இயேசுடைய சீசர்கள் 7 பேர் யார் என்ன சொன்னாலும் செய்வதற்கு ஆயத்தமா இருந்தார்கள். හොඳ වෙලාවට කතාවේ ආවේ යේසුස් වහන්සේ. நல்ல நேரம் அந்த இடத்துல இயேசு வந்தார். ඒ නිසා ෂේප්. அதனால ஷேப் ஆயிட்டாங்க. තේරුණා මං කියන එක? நான் சொல்றது விளங்குகிறதா? ඕගලන්ටත් ඕක තමයි මටත් ඕක. உங்களுக்கும் எனக்கும் அவ்வளவுதான். පරිස්සම් වෙමු. ஜாக்கிரதை. මම හිතන්නේ දේවානන්ද වහන්සේ කතා කරනවා. வேதத்தை அநேகர் பேசிக்கொண்டிருக்கிறார். ගොඩාක් දේවල් කතා කරනවා මම හිතන්නේ. அநேக காரணம் இந்த காலையில பேசுகிறார். කිදෙනෙක් කියනවා දේවානන්ද මට කතා කරනවා. எத்தனை பேர் சொல்லுங்க ஆண்டவனுக்கு பேசுகிறார் இந்த காலை ඕගලන්ට வேளையில. කියනවා මට කතා කරනවා. இன்னைக்கும் பேசுகிறார். எத்தனை பேருக்கு කිදෙනෙක් பேசுகிறார்? කියනවා අත උස්සලා වෙනවද මට கையெழுத்து කියනවා காரணம் දේවානන්ද எத்தனை මට பேர் කතා ஆண்டவர் කරනවා. பேசுகிறார் என்பதாக. ඔන්න அடுத்தது දැම්ම දකුණු පැත්තට வலது புறத்தில் வலை வீசப்பட்டாகியது, මාළු අල්ලගත්තා. மீன் கிடைத்தது. දැන් කතාව කියවන්න ඕනේ නැහැ. ඕක පස්සේ කියවලා බලන්න. வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. 21 அதிகாரத்தில் இந்த கதையை இப்ப நான் சொல்லுகிறேன். යොහන් කියනවා யோவான் சொல்லுகிறார், මචං மச்சான் ලොක්කා நண்பர் சொல்லு, කවුද? பெரியவர் யாரு? ඒ ලොක්කමයි பெரியவர்டா, தலைவர் නෑ. இல்ல. එතකොට තමයි පේත්‍රුස් බැලුවේ. அப்பொழுதுதான் பேதுரு பார்த்தான், ඉඳා අම්මා ඌ ඉන්නේ නග්නව. அவர் அங்க நிர்வாணமா இருக்கின்றார். ඔන්න ඊළඟදී அடுத்தது பாருங்க, මානසිකව වැටිලා ඉන්නකොට மானசிக ரீதியிலே வீழ்ந்திருக்கும் போது, පරාජය පිට දකිනකොට தோல்விக்கு மேலே தோல்வி வந்து கொண்டிருக்கும் போது, අපි එලිකොට්ටෙන් හිටියත් අපිට තේරෙන්නේ நாங்க நிர்வாணமா இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது. ගවුම මෙහාට ගියත් මට තේරෙන්නේ. கவுன் இங்கிட்டு போனாலும் எங்களுக்கு தெரியாது. සරම ඉස්සලා තිබ්බත් අපිට சாரம் පේන්නේ. தூக்கப்பட்டிருந்தாலும் எங்களுக்கு தெரியாது. අපි ඉන්නේ වෙන ලෝකෙ. நாங்கள் வேறு உலகத்தில் இருக்கின்றோம். තේරෙන්නේ. விளங்காது. මිනිස්සු බලන්න දැන් බලන්න. பாருங்க, දැන් පේත්‍රුස් අනිත් 6 දෙනා හිටියනේ. மற்ற 6 பேர் இருந்தாங்க தானே. දැන් යොහන් අන්ද්‍රයාස් යාකෝබ්. யோவான், அந்திரேயா, யாக்கோபு. මේ 4 දෙනා කමන්නේ මුන් මාළුකාරයෝ. இவங்க மீன் பிடிக்கிறவர்கள், பரவாயில்லை. නතානියෙල් කවුද දන්නවද? நத்தானியேல் யார் தெரியுமா? රබ්බිවරේ. அவர் ரபி. ඉඳගම්ම රබ්බි කෙනෙක් ඉස්සරහත් මූ දැන් එලිකොට්ටේ ඉන්නේ. ரபி கூட அந்த நிலைமையில தான் இருக்கின்றார். දැන් කොල්ලෝ අපි සමහර වෙලාවට අපි කොල්ලෝ එකට ඉන්නකොට අපි සරම දාන්නේ හේ ගලවලා දාලා ඇඳ ගන්නවා නේද? இப்ப ஆண்கள் மத்தியிலே நாங்க டோம் இருக்கும் போது சார்த்த கால்ட்டி அங்க போடுவோம். நாங்க வித்தியாசமுள்ள இருப்போம். ඔක ප්‍රශ්නයක් නෙවෙයි. அது பிரச்சனை அல்ல. මොකද අපි එහෙමනේ නේ රමේෂ්. அப்படிதான் இல்லையா? රමේෂ් අපි ඇලේ බැස්සේ நாங்க ආ. ஓடையில இறங்குனது ඔය අම්මම දැනි අපි ඔකම බැස්සනේ නේද? எல்லாம் இறங்கணும் தானே இல்லையா? කොල්ලෝ අපි நாங்க தான்.
දැන් අදිසේවත් පාස්ට කෝල්ටන් ඉන්දැද්දි அந்த இடத்துல பாஸ் கோல்டன் இருந்தா මං ඒ වගේ අයිද அப்படி செய்வாரா? අන්ඩවැරක දාගෙන අයිද ஆண்டவரோட போவாரா? නෑ இல்ல. වෙන මිනිස්සු ඉන්නකොට අයිද வேறு ஜனங்கள் இருக்கும்போது போவாரா? නෑ இல்ல. පේතෘස් பேதுரு කොච්චර මානසිකව වැටිලද කියන්නේ எவ்வளவு மானசிக ரீதியிலே வீழ்ந்திருந்தாலும் சொல்லும் போது ඕක රෑතිස්සේ අනිත් 6 දෙනා ඉස්සරහා එලිකොට්ටෙන්නේ ඉඳලා තියෙනවා இரவு முழுவதும் மற்ற 6 பேர் முன்னிலையில் நிர்வாணமாக இருந்திருக்கின்றார். මරුනේ சரி, நல்ல අහගන්න விலங்கு கேட்டுக்கொள்ளுங்க. අපි පරිස්සමෙන් හිටියේ නැත්තම් நாங்க ஜாக்கிரதையா இருக்காவிட்டால் අපි එලිකොට්ට ඉන්න එකවත් අපිටම තේරෙන්නේ நாங்க නැහැ நிர்வாணம் எடுத்து எங்களுக்கே தெரியாம போய்விடும். හැමෝම බලයි எல்லாரும் பார்ப்பாங்க. ඕ කියයි අනිත් අය மற்றவர்கள் ஐயோ வெக்கப்பட்டு போயிடுவார்கள். අපි කියයි நாங்க சொல்லுவோம், අනේ මල විකාර ஓ இது என்ன විකාරන් නෙවෙයි යකෝ තොපේ එලිකොට්ටේ වහගනි நீங்க இருக்கிற நிர்வாணத்தை மூடிக்கொள்ளணும். හරිද මං කියන්නේ சரியா நான் சொல்றது? පේතෘස් දැන් බදක්කා பேதுரு உடனே கண்டார், අයියෝ ஐயோ நான் நிர்வாணமா இருக்கிறேன். ෂර්ට් එක අරගෙන ஷர்ட்டை எடுத்துக்கொண்டு இடுப்பிலே சொருகி கொண்டு පැන්ඩා වතුරට அப்படியே திடீரென கடலுக்கு குதித்தார். දැන් ඔක්කොම දන්නවා ලොක්ක ඇවිල්ලා இப்ப ඉන්නේ எல்லாருக்கும் தெரியும் தலைவர் வந்திருக்கிறார் என்பதாக. කොහොම හරි දැල දැන් ඇදලා ගිලා எப்படியாவது வலையை இழுத்து මාළු ගණන් කරලා දානවා இந்த மீன்களை எண்ணி எண்ணி போடுகிறார்கள். 153ක් හම්බෙලා 153 மீன்கள் கிடைத்தன. දැන් මාර නෝන්ඩි இப்ப அவருக்கு சடைய நக்கல் වෙක්කො வெக்கம். බලද්දි பார்க்கும்போது මේගොල්ලෝ දැක්ක මාර සීන් එක அவருக்கு நல்ல ஒரு காட்சியை මේ கண்டார்கள். බලන්න ඊට පස්සේ அதன் பிற்பாடு මහේෂ් කියවන්නකෝ අර යේසු ඒගොල්ලෝ නමය කියවන්න 9ாம் வசனம். මෙසේ ගොඩ බැස්ස විට ඔහු එහි ගිනි අඟුරුද ඒ පිට මාළු තිබෙන බවද රොටීද දුටුවෝය. அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அது மேல மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். අහගන්න අපේ යේසුස් වහන්සේ මොන වගේ කෙනෙක්ද කියලා கேட்டுக்கொள்ளுங்கள், இங்களுடைய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதாக. මේගොල්ලෝ ගොඩට එනකොට அவர்கள் கரைக்கு வரும்போது යේසුස් වහන්සේ ගින්දර පත්තු කරලා இயேசு கிறிஸ்து கருநெருப்பை உண்டாக்கி මාළු පුච්ච ඉන්නවා மீன் பொறுத்து கொண்டிருந்தார். කොහෙන්ද ආවේ මාළු எங்க அந்த மீன் வந்தது? කවුරුත් දන්නේ யாருக்கும் தெரியாது. හැබැයි මේකෙන් පේන්නේ මොනවද இது என்ன தெரிகிறது? රොටි සහ මාළු යේසුස් වහන්සේ ළඟ තිබුණා அப்பமும் மீனும் இயேசுவிடத்தில் இருந்தது. ඒත් ඉස්සල්ලා උන්වහන්සේ අහනවා උඹලා ළඟ කණ්ඩ මොන හරි තියනවද කියලා ஆனால் பிள்ளைகளே உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது உண்டான்னு கேட்டார். මොනවද දන්නවද රහසය என்ன தெரியுமா ரகசியம்? උඹලගේ කෑම මට ඕනේ නැහැ உங்களுடைய சாப்பாடு எனக்கு தேவையில்லை. උඹලගෙන් මම කෑම ඉල්ලන්නේ உங்களிடத்தில் நான் சாப்பாடு கேட்பது මට නැති නිසා නෙවෙයි எனக்கு இல்லை என்ற நிமித்தமாக அல்ல, මං ගාව තියෙනවා என்னிடத்தில் இருக்கின்றது. මිත්‍රවරුනි நண்பர்களே, ඔගොල්ලන්ගේ දසයෙන් කොටස දෙවියන් වහන්සේ ඉල්ලන්නේ உங்களிடத்தில் 10 பங்கை ஆண்டவர் கேட்பது, ඔගොල්ලන්ගේ සම්මාදම ඉල්ලන්නේ உங்களுடைய காணிக்கையை கேட்பது දේව රාජ්‍යයට නැති නිසා නෙවෙයි தேவ ராஜ்யத்தில் இல்லை என்ற நிமித்தமாக அல்ல. ඔගොල්ලන්ව සේවයට එන්න කියලා බල කරන්නේ உங்கள் ஊழியத்துக்கு வா வான்னு பலவந்தப்படுத்துவது, ඕගොල්ලෝ ආවේ නැත්තම් සේවය කරන්න බෑ නිසා නෙවෙයි நீங்க வராவிட்டால் ஊழியம் செய்ய முடியாது என்ற நோக்கத்தினால் அல்ல. සුරේෂ් රාමචන්ද්‍රන් නැත්තම් சுரேஷ் ராமச்சந்திரன் இல்லாவிட்டால் ඕනම සක්කරේක් ලවා හරි දෙවියන් වහන්සේ සේවය ගෙනියයි யாரை கொண்டாவது ஆண்ட ஊழியத்தை எடுத்து பாவிப்பார். මම කියන්න බෑ මං නිසා මෙතන බයිබල් ඉස්කෝලේ ආවා எனக்கு சொல்ல முடியும், என் நிமித்தம் இந்த இடத்துல ஒரு இறையல் கல்லூரி வந்தது, මං නිසා මෙතන සභාවක් ආවා என் நிமித்தம் நல்ல ஒரு சபை வந்தது. දෙවියන් වහන්සේට ඕන නම් ஆண்டவருக்கு தேவையானால் උන්වහන්සේ බූරුවෙක් ලවා ප්‍රපේතවරයෙකුට කතා කරපු දෙවියන් වහන්සේ கழுதை கொண்டு ஒரு தீர்க்கதரிசிக்கு பேசின ஆண்டவர் උන්වහන්සේට පුළුවන් ඕන දෙයක් කරන්න அவருக்கு முடியும் எதுவுமே செய்ய. උන්වහන්සේ මොකටද දන්නවද මුන්ගෙන් ඉල්ලුවේ ஏன் தெரியுமா இவரிடத்தில் ஆண்டவர் கேட்டார்? උන්ව නෝන්ඩි කරන්න அவர்களை வெட்கப்படுத்த. උඹලා සේවය දාලා ගියා නම් இந்த ஊழியத்தை இப்ப விட்டு போனால் බලට නෑෝයි සාර්ථකත්වය කියලා පෙන්නන්න இவங்களுடைய அங்கே වෙට්‍රි வெற்றியை காட்டுவதற்கு. සේවය දාලා ගිහින් හිටියා නම් කවුරු හරි ஊழியத்தை விட்டு போயிருந்தால் யாராவது
සේවය දාලා යන්න කවුරු හරි හිතාගෙන හිටියා. ஊழியத்தை விட்டு போக வேண்டும் என தீர்மானித்தால் யாராவது සේවයට එන්න කැඳවීම ලබලත් එන්නේ නැතුව කවුරු හරි ඉන්නවා. ஊழியத்துக்கு அழைப்பு வந்தும் அங்கே அழைப்பில் இல்லாமல் இருப்பவர்கள் யாரா இருந்தாலும் මතක තියාගන්න ඕගොල්ලෝ නිසා නෙවෙයි දේව රාජ්‍ය පවතින්නේ. நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நிமித்தம் அல்ல தேவராஜ்யம் கட்டப்பட்டிருப்பது හැබැයි ඕගොල්ලෝ සේවයේ නිරත වුනේ නැත්තම් நீங்க ஊழியத்தில் நிரந்தரமா இல்லாவிட்டால் සාර්ථකත්වය නැහැ. உங்கள்ட்ட வெற்றி இருக்காது, සඵලත්වයක් නැහැ. சுவிட்சம் இருக்காது. ඒකයි උන්වහන්සේ පෙන්නන්නේ. அதை ஆண்டு காட்டுகிறார். දැන් ඊට පස්සේ යේසුස් වහන්සේ කියනවා அதுக்கப்புறம் இயேசு சொல்லுகிறார், උඹලගේ මාළු ටිකකුත් ගෙනේ. உங்களுடைய மீனையும் கொண்டு வாங்க. ඉව්වා கொண்டு வந்தார்கள். කන්න දෙනවා දැන්. எல்லாத்துக்கும் சமைத்து சாப்பாடு கொடுத்தார். දැන් කකා ඉන්නවා. சாப்பிடும்போது කකා ඉන්නකොට சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது මේ යේසුස් වහන්සේත් මොනවද කතා කරන්න ගියේ නැහැ. இயேசு ஒன்றுமே பேச போகவில்லை, யாருமே ஒன்றும் பேச போகவில்லை. ඔන්න දැන් පේත්‍රුස්ගෙන් යේසුස් වහන්සේ ටාස් ගාලා ප්‍රශ්නයක් ඇහුවා. பேதுரு இடத்துல ஆண்டவர் திடீர்னு கேள்வி கேட்கிறார். පහළව බලන්නකෝ. 15ஆம் வசனம். அவர்கள் போஜன பண்ண பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். යොහන්ගේ පුත්‍රෝ සීමෝන් මොවුන්ට වඩා නුඹ මට ප්‍රේම කරනවාද ඇසූසේක. හරි යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து පේත්‍රුස්ගෙන් අහනවා பேதுரு இடத்திலே கேட்கிறார், යෝනාගේ පුත්‍ර වූ සීමෝන් யோனாவின் குமாரனாகிய சீமோனே, ඒ නමේ එහෙම කතා කරද්දි මොනවද දන්නවද උනේ? அப்படி அந்த பேரை அழைக்கும் போது என்ன நடைபெற்றது தெரியுமா? පේත්‍රුස් කැඩෙන්න ඇති දහස් ගණන් කෑලි වලට කැබලි වලට. பேதுரு உடைக்கப்பட்டிருக்கலாம் 1000 கணக்கிலே துண்டுகளாக. ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? මිනිහාගේ නම ඒක තමා. அவருடைய பேர் அதுதான். මිනිහාගේ තාත්තගේ නම යෝනා. அவருடைய தகப்பனுடைய பேர் யோனா. අර බයිබල් යෝනා නෙවෙයි ආ. வேதத்தில் வர்ற யோனா அல்ல. අර මාළුවා ගිල්ලේ நினிவேக்கு போ அந்த மீன் வைத்திருந்த யோனா அல்ல. ඒ පොර නෙවෙයි. அந்த நபர் அல்ல. මේ වෙන පොර. இது வேற ஒரு யோனா. යෝනාගේ පුතා සීමෝන්. ඌගේ නම සීමෝන්. யோனாவின் குமாரனாக சீமோன். සීමෝන්ගේ තාත්තා යෝනා. சீமோனின் தகப்பன் யோனா. හැබැයි යේසුස් වහන්සේ ගෝලයා හැටියට කරගෙන அவரை சீசராக வைத்துக் கொண்டு இயேசு ඔන්න දවසක් යේසුස් වහන්සේ ප්‍රශ්නයක් ඇහුවා. ஒரு நாள் இயேசு கேள்வி கேட்கிறார். ඒකට පේත්‍රුස් මාර උත්තරයක් දුන්නා. அதுக்கு பேதுரு அருமையான ஒரு பதிலை கொடுத்தார். දුන්නාම යේසුස් වහන්සේ කිව්වා இயேசு சொன்னார், අඩෝ டேய், උඹ ආය යෝනාගේ පුතා සීමෝන් නෙවෙයි. நீ இனிமே யோனாவின் குமார சீமோன் அல்ல, උඹ කේෆා. நீ கேபா எனப்படுவாய். කේෆා කියන්නේ ග්‍රීක් වලින් පෙට්‍රොස්. කේෆා කියන්නේ අරමික්. பெட்ரோஸ் அரமிக் சொல்லப்படுறது கேபா எனப்படுவாய். පෙට්‍රොස් කියන එක තමයි පෙත්‍රුස් කියලා අපි කියන්නේ. பெட்ரோஸ்னா பேதுரு. තේරුම මොනවද දන්නවද? என்ன அர்த்தம் தெரியுமா? මම මේක වෙන දේශනාවක කරලත් තියෙනවා. வேறொரு பிரசங்கத்திலே பாசியத்தை செய்திருக்கிறார். අර දාවීද් ගෝලියත්ව මැරුවා නේද? தாவீது கோலியாத்தை கொலை செய்தார் தானே. ඒ දාවිත් පාවිච්චි කරපු ආයුධය තමයි අර චූටි ගල. அந்த தாவீது பாவித்த ஆயுதம் தான் அந்த சின்ன கற்கள். ඒ ගලට කියන්නේ කේෆා. அந்த கல்லுக்கு சொல்றது கேஃபா என்பதாக. එතකොට දාවිත් ගෝලියත්ව මැරුවේ தாவீது கோலியாத்தை கொலை செய்தது දාවිත්ගේ අතේ තිබ්බ කේෆා පාවිච්චි කරලා. தாவீதுடைய கேஃபாவை பாவித்து தானன் கொலை செய்தார். යේසුස් වහන්සේ දාවිත්ගේ පුත්‍රයා. இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன். යේසුස් වහන්සේ කිව්වා පේත්‍රුස්ට இயேசு கிறிஸ்து பேதுருக்கு சொன்னார், බලන් අද ඉඳන් උඹ මගේ අතේ අර දාවිත්ගේ අතේ තිබ්බ ගල වගේ இன்றிலிருந்து நீ என் கரத்திலே தாவீதின் கரத்தில் கல்லில் போல் இருக்கின்றாய். මම උඹව පාවිච්චි කරලා ලොකු ලොකු ගෝලියත්ලව මරන්න යනවා. நான் உன்னை பாவித்து பெரிய பெரிய கோலியாத்துகளை கொலை செய்ய போகிறேன். එදා ඉඳන් ඔක්කොම කියන්නේ යට කේෆා කියලා. அன்றிலிருந்து அவரை கேஃபா என்று அழைக்க தொடங்கினார்கள். මොකද දාවිත්ගේ කාලයට පස්සේ தாவீதின் காலத்துக்கு பிற்பாடு යුදෙව් සංස්කෘතියේ யூத அங்கே கலாச்சாரத்திலே கலாச்சாரத்திலே කවුරු හරි කාට හරි බයිස් වැඩ කරනවා නම් බයිස් වැඩ පුලුක වෙල. யாராவது புழுக்க வேலை செய்வதானால் එයාට කියන්නේ මෙයා අරයාගේ කේෆා කියලා. இவர் அவருடைய கேஃபா என்பதாக. තේරුණාද? சரியா? දැන් අපි කියමුකෝ පාස්ටර් රාජට මමයි කඩේට යන්නේ. எனக்காக பாஸ்டர் தான் கடைக்கு போவது. මම තමයි මෙයාගේ සපත්තුව පොලිෂ් என்னுடைய කරන්නේ. சப்பாத்தை polish பண்ணது பாஸ்டர். මෙයාට සොක්ස් දාන්නේ. எனக்கு சாக்ஸ் போட்டு விடுறது මෙයාට නියපොතු කපන්නේ. நிகம் வெட்டுவது. මෙයාගේ බයිබල් උස්සන්නේ. என்னுடைய வேதத்தை தூக்கி கொண்டு வருவது. යුදෙව් සංස්කෘතියට අනුව யூத அங்கே கலாச்சாரத்திலே මෙයාගේ කේෆා කියලා මට කියන්නේ. என்னுடைய கேஃபா தான் இவருக்கு சொல்ல வேண்டும். ඒක ඍණාත්මක දෙයක් නෙවෙයි.
அது එදිරිමරයන ஒன்றல்ல. எதிர்மறையான காரியம் அல்ல. ඒක ධනාත්මක දෙයක්. அது நேர்மறையான. நேர்மையான ஒரு காரியம். මොකද දේව දාසයෙකුට தேவதாசனுக்கு ඔය වගේ වැඩ කරොත් இப்படி வேலை செய்தால் ඒ දේව දාසයාගේ කේෆාය. அது தேவதாசன கேஃபா அவர். තේරුණාද? මටත් ඔය ප්‍රශ්නේ තිබුණා ඉස්සර. எனக்கு அந்த பிரச்சனை பாஸ்டருக்கு அந்த பிரச்சனை இருந்ததா? මොකද මට මිනිස්සු මගේ කොල්ල ඇවිල්ලා මට සොක්ස් දානකොට மாணவர்கள் வந்து மேசை அணிந்து விட்டு போது මට බොත්තම් දානකොට ஷர்ட்ல இருந்து பொத்தானை போடும்போது දවසක් අපි හලාවත ගිහින් හිටියා. ஒரு நாள் ஹலாவத்தை போய் இந்த நேரத்திலே சிலாபத்திலே එක්කෙනෙක් මේ මිනිස්සු බලන් ඉන්න තැන මගේ සපත්තුව දාලා. ஜனங்கள் பார்த்து கொண்டு போது ஒரு வந்து பாசுடைய சப்பாத்து சூளைசை கட்டினாராம். එතකොට මං කිව්වා එපා බං බලන මිනිස්සු මේ ஐயோ විදිහට හිතයි. ஜனங்கள் பிள்ளையா நினைப்பாங்க பார்த்து கொண்டு வந்தாங்க செய்யாத அப்படின்ட்டு. එතකොට එයා කිව්වා அவர் சொன்னாராம், පාස්ටර් பாஸ்டர் මම ඔයාගේ කේෆා நான் உங்களுடைய கேஃபா මොකක් මොනවා කිව්වා யார் என்ன சொன்னாலும் මට ඕකෙන් ලැබෙන ආලේපේ මම අයින් කර ගන්න කැමති නැහැ කියලා. அதுல இருக்கிற அபிஷேகத்தை நான் இல்லாம பண்ணிக்கிற மாட்டேன். මොකද මම ඒගොල්ලන්ට ඒක කියලා දීලා තිබ්බා. அவர் சொல்லி கொடுத்திருக்கிறாராம் பாஸ்டர். එතකොට අර කේෆා කියන එක கேஃபான்னு சொல்லும்போது අර නිකන් නෝන්ඩි බයිස් වැඩ නෙවෙයි. வெக்கமாக புழுக்க வேலை செய்யறது அல்ல. ඒ ලොක්කගේ බලය அது அந்த பெரியவருடைய வல்லமை. දාවිද් තමයි ගෝලියත්ව මැරුවේ. தாவீது தான் கோலியாத்தை கொலை செய்தது. හැබැයි ඒ ගලනේ මැරුවේ அது கல்லு தானே கொலை செஞ்சிச்சு. දාවිද්ගේ අතට ගිය නිසානේ ඒ නිකන් ගල එච්චර ප්‍රසිද්ධ ගලක් වුණේ. தாவீதுடைய கரத்துக்கு வந்த பின்னாடி அந்த கல்லுக்கு அவ்வளவு பிரசித்தம் கிடைத்தது. පේතරුස්ට යේසුස් වහන්සේ කියලා තිබ්බා பேதுருவுக்கு இயேசு சொல்லியிருந்தார், මගේ කේෆා උඹ බං කියලා. என்னுடைய கேஃபா நீ தாண்டா. හැබැයි ஆனால் දැන් කරපු වැඩෙන් இப்பொழுது செய்த காரியத்தை நிமித்தம் කේෆා කියන තත්ත්වයට නැති වෙලා கேஃபா அந்த நிலைமை இல்லாமல் போய்விட்டது. කේෆා කේෆා කියලා කතා කරන්න යේසුස් වහන්සේ கேஃபா கேஃபா என்று கதைக்கிற இயேசு ඊට කලින් තිබුණු නම පාවිච්චි කරලා அதற்கு முன்பதாக இந்த பெயரை பாவித்து ஷிமோன் பாஹ் யோனா. ඒ කියන්නේ யோனாගේ පුත්‍ර වූ ஷிமோன் சீமோன் குமாரன் அங்கே சீமோனே. யோனாவின் குமாரனாக சீமோனே. කියලා කතා කරනකොට පේත්‍රස්ට කොහොම அப்ப තියෙන්නේ? பேதுருக்கு எப்படி இருந்திருக்கலாம்? අනාගත්තමං ஓ, நான் குழப்பிக் கொண்டேன், කාගත්තමං. நான் அது குழப்பிக் கொண்டேன். මිත්‍රවරුනි நண்பர்களே, සේවයේ ඉන්න ඔයා ஊழியத்தில் இருக்கிற நீங்கள் මොන පොඩි සේවයක් කරත් කමක් නැහැ. என்ன ஒரு சிறிய ஊழியமா இருந்தாலும் பரவாயில்லை. විසිටින් යන්නේක විතරයිද? அங்கே சந்திப்புகள், வீட்டு சந்திப்புகள் மாத்திரமா කමක් නැහැ. பரவாயில்லை. ඕවර්හෙඩ් දාන එක විතරයිද? இந்த ஓவைட் போடுறது மாத்திரமா, කැමරා අල්ලන එක கேமரா பிடிப்பது மாத்திரமா, සවුන්ඩ් දාන එක විතරයි. சவுண்ட் செட்டப் பண்றது மாத்திரமா, පුට්ටු හරි ගස්සන එක විතරයි. நாட்காலிகளை சரி செய்வதா, අතු ගාන එක විතරද? கூட்டுவதா, වර්ෂිප් කරන එක විතරද? வர்ஷிப் லீட் பண்றது மாத்திரம், ගිටාර් ගහන එක විතරද? கிட்டார் வாசிக்கிறது மாத்திரமா? ඔබ යේසුස් වහන්සේගේ කේෆා කෙනෙක්. நீங்க இயேசுடைய ஒரு கேஃபாவா இருக்கின்றீங்க. ඔබ තුලින් உங்கள் மூலமாக ගෝලියත් ලව යේසුස් වහන්සේ මරනවා. கோலியாத்களை இயேசு கொலை செய்வார். ඕක යා කාට පෙන්වන්න බෑ. இது பிசாசுக்கு காட்ட முடியாது. ඒ නිසා ஆகவே කලකිරීම, அங்கே மனம் உடைந்து, කම්පනය, அங்கே මන අලුත්තම, மன அழுத்தம், වේදනාව, வேதனை, හිත රිදීම உள்ளம் உடைந்து உள்ள வேதனை මට එපා වෙනවා. எனக்கு வெறுத்து விடுகிறது. ඒක කරලා அதை செய்து පේත්‍රුස් වගේම එළියට ගෙනියයි. பேதுரு போல வெளியே கொண்டு போவார். දැන් යේසුස් වහන්සේ පේත්‍රුස්ට කියනවා இப்பொழுது இயேசு பேதுருக்கு சொல்லுகிறார், ඔබ දැන් මගේ කේෆා නෙවෙයි නේ බං. நீ இப்ப எனக்கு இடத்துல கேஃபா இல்லை இல்லையா? කොහොම තියෙන්නේ? எப்படி இருந்திருக்கும்? ඒත් අහනවා அவரும் கேட்கிறார், මේ අනිත් අයට වඩා இந்த இந்த இருக்கிற ஜனங்களை பார்க்கிலும் උඹ මට ආදරේද? நீ என்னை நேசிக்கிறாயா? මිත්‍රෝනි රහස මොනවද දන්නවද? நண்பர்களே, ரகசியம் என்ன தெரியுமா? යේසුස් වහන්සේ කියනවා இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், මුන් දිහා බලලා උඹේ අද හිල්ල නැති කරගන්න එපා. இவர்களை பார்த்து உன் விசுவாசத்தை இழந்து போகாதே. අද පොඩ්ඩක් ටයිම් ගියත් කමක් නැහැ. எனக்கு මොනවද நேரம் හිතන්නේ? செஞ்சாலும் பரவாயில்லை, නවත්තන්නද නැත්තම් நிறுத்தவா? මොනවද කියන්නේ? என்ன කී சொல்றீங்க? දෙනෙක් කියනවාද පාස්ටර් ඇති නවත්තන්න අපිට பாஸ்டர் போது කොහොමද நிறுத்துங்க, எத்தனை பேர் சொல்றீங்க? නෑ ඔහොම යන්න කියලා நான் කියන්නේ. இப்படி கொண்டு போகும் எத்தனை பேர் சொல்றீங்க? මේක අහගන්න. கேட்டுக்கொள்ளுங்க. thank you. நன்றி. මොකද දෙවියන් වහන්සේ කතා කරා මේ වැදගත් කොටසකට අපි முக்கியமான ඇවිල්ලා. காரியம் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். සමහර මෙතන හිතනවා சில நேரத்தில் யோசிக்கிறீங்க, நினைக்கிறீங்க, සේවය එපා වෙලා. ஊழியம் வெறுத்து, සභාව එපා වෙලා. சபை வெறுத்து. ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? මෙයා කරන දේ හරි නෑ. இவர் செய்யது சரியில்லை, අරයා කරන දේ හරි. அவர் செய்யது சரியில்லை, මෙයා කරන දේ හරි. இவர் செய்யது சரியில்லை. හරිද? சரியா? ඒ කියන්නේ
අයියෝ මම මෙයාව හිතුවා මෙයා මෙහෙම කියලා. ஐயோ நான் இவரை பத்தி ஞானம் இவர் இப்படி என்பதாக அப்படி இல்லையே එයා මෙහෙමද? அவர் இப்படியா අනේ මාව දෙවියන් වහන්සේ අතරට ගෙනාපු මෙයා මෙහෙම කියලා හිතුවා. என்னை ஆண்டுக்குள்ளாக கொண்டு வந்தவர் இப்படியா එයා එච්චරයි. அவர் அவ்வளவுதானா අර යුවල මෙහෙම කියලා හිතුවා. அந்த தம்பதிகள் இப்படி நினைத்தேன் මෙච්චරයිද? அவ்வளவுதானா අයියෝ ඔක්කොම හොරුද? எல்லாம் திருடர்களா ඔක්කොම බොරුකාරයෝද? எல்லாம் பொய்யர்களா අපි පල්ලියේ ඉන්නේ ඔක්කොම හොරුද? பல சமையல்கள் எல்லாமே திருடர்களா අපේ අධිකිලවන්ත ඔක්කොම හොරුද? எங்களுடைய விசுவாசிகள் எல்லாம் திருடர்களா පාස්ටර්ස්ලා ඔක්කොම හොරුද? பூதகுமாரர்கள் எல்லாம் திருடர்களா යේසුස් වහන්සේ අහනවා இயேசு கேட்கிறார் අනිත් දෙවුන් දිහා බලන්න එපා. மற்றவர்களை நோக்கி நீ பார்க்காதே උන් මට ආදරේ නැහැ. அவர்கள் என்னை நேசிப்பது இல்லை උන් කියන විදියට උන් මට ආදරේ නැහැ. அவர்கள் சொல்வது போல என்னை நேசிப்பதில்லை උන් කියන විදියට මට ආදරේ නම් அவர்கள் சொல்வது போல நீங்கள் நேசிப்பார்களே ஆனால் උන් මේ වගේ කරන්නේ නැහැ. இப்படி செய்ய மாட்டார்கள் හැබැයි උඹ ஆனால் நீ උන් මට ආදරේ කරනවට වඩා அவர்களை நேசிப்பதை பார்க்கிலும் උඹ මට ආදරේ நீ කරනවා. என்னை நேசிக்கிறாயா මේක තමයි දෙවනස් ඔබගෙන් අහන්නේ. இது உங்களோட ஆண்ட දෙවනස් கேட்கிறார் ඔබ එකිනෙකාගෙන් අහනවා. அவங்களோட ஆண்ட கேட்கிறார் අනිත් අය මට ආදරේ කරන එක පැත්තකින් තියන්න. மற்றவர்களை நேசிப்பது ஒரு புறத்திலே தள்ளி வை ඔබ මට ආදරේද? நீ என்னை நேசிக்கிறாயா පේතෘස්ගේ උත්තරේ මොනවද දන්නවද? பேதுருடைய பதில் என்ன தெரியுமா නෑ ස්වාමීනි. இல்லை ஆண்டவரே බයිබලේ තියෙන්නේ ඔහොම නෙවෙයි. வேதத்தில் அப்படி அல்ல බයිබලේ තියෙන්නේ வேதத்தில் இருக்கிறது ඔව් ස්වාමීනි ඔබ වහන්සේ දන්නවා මම ඔබ වහන්සේට ප්‍රේම කරනවා. ஆமா ஆண்டவரே நான் உம்மை நேசிப்பதை அறிந்திருக்கிறீர் ඔතන ග්‍රීක් වචන දෙකක් තියෙනවා. கிரேக்க வார்த்தை ரெண்டு இருக்கின்றது යේසුස් වහන්සේ අහන්නේ අගාපේ ප්‍රේමය තියෙනවද කියලා. இயேசு அகாபே அன்பு இருக்கின்றதா என்று தான் கேட்கிறார் පේතෘස් කියනවා பேதுரு சொல்லுகிறார் මට ප්‍රේමය තියෙනවා. எனக்கு அன்பு இருக்கின்றது නමුත් ෆිලෙෝස් ප්‍රේමය. ஆனா பிழையோஸ் அன்பு தான் இருக்கின்றது අගාපේ නෙවෙයි. அகாபே அன்பு அல்ல ඒක තමයි ඔතන කියලා තියෙන්නේ. அதான் சொல்லப்படுகிறது இந்த තේරෙනවද? இடத்துல දැන් මෙතන දාලා නෑනේ නෑ කියලා. அந்த இடத்துல இல்லை என்று சொல்லவில்லையே ඒ නිසා සමහරව හිතනවා නෑ කියලා කිව්වේ නෑනේ. නෑ කියලා කිව්වේ නෑනේ. இல்லைன்னு சொல்லலையே ඔව් කියලානේ කිව්වේ. ஆமென்னு தானே சொன்னேன் දැන් ඔයගොල්ලෝ මගෙන් ඇහුවා නම් நீங்க பாசத்துல கேட்டா පාස්ටර් රොටි කෑවද? பாசம் ரொட்டி அப்ப சாப்பிட்டீங்களா මං කිව්වොත් එහෙම කෑවා බත් ආ, කෑවේ. කෑවා சாப்பிட்டேன் බත් කෑවේ. சாப்பாடு சோறு தான் சாப்பிட்டேன் දැන් ඔයගොල්ලෝ මගෙන් ඇහුවේ මොනවද? நீங்க என்ன கேட்டீங்க රොටි කෑවද? அப்பம் சாப்பிட்டீங்களா මම දීපු උත්තරේ நான் கொடுத்த பதில் නෑ කිව්වේ නෑ. நான் இல்லைன்னு சொல்லல මං කිව්වා කෑවා சாப்பிட்டேன் බත් කෑවේ. சோறு சாப்பிட்டேன் එතකොට ඔබගේ ප්‍රශ්නෙට උත්තරේ මොනවද? உங்களுடைய கேள்விக்கான பதில் என்ன නෑ. இல்லை මොකද රොටි කෑවද කියලා අහපු එකට උත්තරේ அப்பம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டதுக்கு பதில் නෑ. இல்லை මම කෑවේ බත්. நான் சாப்பிடுறது சோறு පේතෘස් කියනවා பேதுரு சொல்லுகிறார் මම ඔබ වහන්සේට තබා තියෙන ආදරේ நான் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு ෆිලෙෝස් ආදරේ. பிழையோஸ் அன்பு ඒ නිකන් අර අපි එකිනෙකාට ආදරේ කරන්නේ. நாங்க ஒவ்வொருவருக்கும் நேசிக்கிற அன்பு ඒක. அது යේසුස් වහන්සේ අර අගාපේ ஆம் இயேசு கேட்டது அகாபே அன்பு කිසිම දෙයක් බලාපොරොත්තු නොවන ප්‍රේමය තියෙනවා. ஒன்றுமே எதிர்பார்க்காத அன்பு පේතෘස් කිව්වේ මට තියෙන්නේ අර එකිනෙකාට තියෙන ඒ இந்த ஒவ்வொரு மத்தும் இருக்கிற அந்த அன்பு தான் எனக்கும் இருக்கு යේසුස් වහන්සේ කිව්වා இயேசு சொன்னார் හරියන්නේ නැහැ වැඩි. சரி வராத வேலை උඹට ලොකු වගකීමක් දෙන්න බෑ. உனக்கு பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்க முடியாது මගේ බැටළු පැටව බලාගන්න. என்னுடைய மந்தை மேய்ப்பாயாக නැහැ. ආට්ටු කුට්ටි ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக තේරෙනවද? ආදරේ එච්චර නැත්තම් அவ்வளவு அன்பு இல்லாவிட்டால் පොඩි වගකීමක් තමයි දුන්නේ. சின்னொரு பொறுப்பு தான் கொடுக்கிறேன் පස්සේ අහනවා மறுபடியும் கேட்கிறார் මේ සීමෝන් சீமோன் යෝනාගේ පුත්‍ර සීමෝන් யோனாவின் குமாரனாகிய சீமோனே ඇත්තටම උඹට මං කෙරේ අගාපේ ආදරේ නැද්ද බං? உண்மையிலே என்னை குறித்து அகாப்பே அன்பு உணர்த்தல இல்லையா පේතෘස් කියනවා සොරි பேதுரு சொல்கிறார் மன்னிக்கணும் මට තියෙන්නේ ෆිලෙෝස්. எனக்கு இருக்கிறது பிழையோஸ் அன்பு දැන් යේසුස් වහන්සේ කියන හරි හරි උඹ උඹ තියාගන්නේ මං සේවය කරන්න ඕනේ. சரி சரி உன்னை வச்சு தானே ஊழியம் செய்ய இருக்கு කමන්න බැටළුවන්වත් උඹ சரி சரி ஆட்டுக்குடி நீ மேய்த்து மேய் තුන්වෙනි සැරේට ඇහුවානේ ප්‍රශ්නය. மூன்றாவது முறையும் கேள்வி கேட்கிறார் ඇහුවා මේ උඹ කියනවනේ ඔය ෆිලෙෝස් ආදරේ තියනවා කියලා. நீ சொல்ற தானே பிழையோஸ் அன்பு தான் இருக்குன்னு ඕක හරි හරියට තියනවද බං? அது சரி உண்மையிலேயே இருக்குதான்னு கேட்கிறார் තුන්වෙනි සැරේට ඕක අහනකොට පේතෘස්ට එපා වෙලා மூன்றாவது முறை அதை கேட்கும் போது பேதுரு அது அவருக்கு மனம் உடைந்து ඇහෙන්න දුක් වුණා.
ரொம்ப கவலைப்பட்டார், துக்கப்பட்டார். ඔබවහන්සේ දන්නවා ஆண்டவரே உமக்கு தெரியும் ඒ ආදරය නම් මං ගාව තියෙනවා කියලා. அந்த அன்பு என்னிடத்தில் இருக்கு என்பதாக. යේසුස් වහන්සේ කිව්වා හරි මගේ බැටළුව බලාගන්න. சரசரே நாடுகளை மைப்பாயாக. හැබැයි පේතෘස්ට මොනවද දන්නද උනේ පස්සේ? அதன் பிற்பாடு பேதுருக்கு என்ன நடைபெற்றது தெரியுமா? අගාපේ ආදරේ තිබුණු මිනිස්සෙක් බවට මිනිස්සු ඔප්පු කරා. அகாப்பே அன்பு இருப்பதை ஒப்புவித்தார். යේසුස් වහන්සේ වෙනුවෙන් මැරුණා. இயேசு கிறிஸ்துக்காக மரித்தார். එයා තමා සභාවේ පළවෙනි දේශනාව කරේ ක්‍රියා දෙකේ. அடுத்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அவர் தான் முதலாவது பிரசங்கத்தை செய்தார். 3000ක් ගැලවීමට. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். දෙවෙනි දේශනාවේ 5000ක් ආවා. இரண்டாவது பிரசங்கத்திலே 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். පේතෘස් භයානක විදිහට සේවය කරා. பயங்கரமாக ஊழியம் செய்தார் பேதுரு. හැබැයි අපි நாங்கள் යේසුස් වහන්සේට කියන්නේ நாங்கள் இயேசுக்கு சொல்வது, ඔබ වහන්සේට මං කැත විදිහට ආදරේ. நான் ஆண்டவரே நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். හැබැයි ෆිලෙවස්වත් තියනවද මන්ද? பிள்ளையோ அன்பு கூட இருக்கோ தெரியாது. හරි විදිහට උන්වහන්සේට ආදරේ කරා නම් உண்மையாக அவருக்கு அன்பு செலுத்துமையானால் උන්වහන්සේ සේවයේ පාවිච්චි කරා. அவர் ஊழியத்தில் எங்களை வல்லமைத்து பாய்ப்பார். මං කිව්ව බොහෝ අවස්ථාවල මේ දේශනාව මං කරලා තියෙනවා. நான் அநேக சந்தர்ப்பங்களை பிரசங்கத்திலே இதை හැබැයි பாவித்திருக்கின்றேன். මේ අවස්ථාවේ දෙවියන්වහන්සේ මට කතා කරලා කියනවා. இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், මට සුරේෂ් பாஸ்டருக்கு பேசி சொல்லுகிறார், சுரேஷ் උඹත් එච්චරයි. நீயும் அவ்வளவுதான். හරි විදිහට කියනවා නම් சரியான முறை சொல்வதானால் උඹ මට කැත විදිහට ආදරේ කරගෙන හිටියේ நீ எனக்கு அதிகமாக அன்பு செலுத்திக் கொண்டிருந்தாய் 2007 වෙනකන් විතරයි. 2007ஆம் ஆண்டு வரை மாத்திரமே. 2007න් පස්සේ 2007ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக இறங்கி போய்விட்டது. දැන් සෑහෙන්න බහැලා තියෙනවා. இப்ப அதிகமாக இறங்கி விட்டது. මම තීරණයක් ගන්නවා. பாஸ்டர் தீர்மானிக்கிறார் සභාවේ சபையிலே, මම දෙවියන් වහන්සේට අර පරණ විදියට ආදරේ පටන් ගන්න. நான் மறுபடியுமாக பழைய விருதை எப்படி ஆண்டுக்கு அதிகமாக அன்பு செலுத்தினோ அதை செலுத்துக்கு நான் என்னை දෙවියන් அர்ப்பணிக்கிறேன். වහන්සේ මාව පාවිච්චි කරනවා. ஆண்டவர் என்னை பாவிக்கிறார். සමහර වෙලාවට ඒකත් තියෙන්න පුළුවන් බාධාවක් හැටියට. சில அது கூட ஒரு தடையாக இருக்கலாம். මොකද සමහර වෙලාවට අපි හිතනවා දෙවියන් වහන්සේ අපිව පාවිච්චி කරන නිසා அஜன் நினைக்கலாம் ஆண்டவர் என்னை பாவிக்கிற நிமித்தமாக අපි ෂෝක් කියලා. நாங்கள் நல்லவர் என்பதாக. මට දැනෙනවා. எனக்கு உணர்கிறதாம் பாஸ்டர், தனக்கு உணர்கிறதாம் දෙවියන් වහන්සේ මට කතා කරනවා. பாஸ்டருக்கு ஆண்டவர் பேசுகிறார். මම උඹෙන් ඉස්සර මට තිබුණු ආදරේ උඹ ළඟ නැහැ. ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பு இப்பொழுது இல்லை. මම ලෑස්ති දැන් දෙවියන් වහන්සේ ළඟට පසුතැවෙන්න. பாஸ்டர் ஆயத்தமா இருக்கிறார் மனம் திரும்புவதற்கு. ඔබ කී දෙනෙක් ලෑස්තිද? நீங்க எத்தனை பேர் ஆயத்தம்? නැගිටින්න ලෑස්ති අය විතරක්. ஆயத்தப்பட்டவர் மாத்திரம் இருக்கிற இடத்திலிருந்து எழுந்து நில்லுங்கள். ඕගොල්ලෝ කියන්න. நீங்கள் சொல்லுங்க, ස්වාමීන් ඔබ වහන්සේ මට අද කතා කරපු නිසා ස්තුතියි. ஆண்டவர் நீ எனக்கு பேசினபடி நமக்கு ஸ்தோத்திரம். සල්ලි, பணம், රැකියා, தொழில், මේ රිලේෂන්ෂිප්ස් සම්බන්ධතාවයන්, உறவு முறைகள், පවුල්, குடும்பம், රට வெளிநாடு, මේවා තාවකාලිකයි. இவையெல்லாம் தற்காலிகமானது. අපිට ඕනේ දෙවියන් වහන්සේ. எங்களுக்கு ஆண்டவர் தான் தேவை. දෙවියන් වහන්සේට හරි විදියට ආදරේ කරන්නේ නැත්තම් ஆண்டவருக்கு சரியான முறையில் அன்பு செலுத்தாவிட்டால் අපි වැටෙනවා. நாங்கள் வீழ்ந்து விடுவோம், අපි විනාශ වෙනවා. நாங்கள் அழிந்து விடுவோம். මම විශ්වාස කරනවා දෙවියන් වහන්සේ අද බොහෝ අයට කතා நான் விசுவாசிக்கிறேன், දෙවියන් වහන්සේ බොහෝ අයට කතා කරනවා. ஆண்டவர் அநேகருக்கு பேசுகிறார் என்பதாக.